நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது உலகத்தமிழ் வானொலி கீதவாணி. கீதவாணியிலே தொடரும் நிகழ்ச்சி இயற்கை இயல்பம். இயற்கை இயல்பம் என்ற நிகழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. என்னுடன் எழுத்தாளர், ஆய்வாளர், புதிய சிந்தனையாளர் திரு எஸ். குருபாதம் ஐயா அவர்கள் இருக்கின்றார். அவருடன் இன்றைய சிறப்பு பேச்சாளராக எங்களுடன் இணைந்து கொள்பவர் மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி டாக்டர் நிரோஷன் திருச்செல்வம் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து ஒஹாயோ மாநிலத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார். இருவரையும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் தம்பி ஜெயராஜ். வணக்கம் டாக்டர் அவர்களுக்கும் வணக்கம். உலகவாழ் கீதவாணி நேயர்களுக்கும் கனடா நேயர்களுக்கும் முதற்கண் என்னுடைய மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இன்று எங்களுடைய சிறப்பு சொற்பொழிவாளராக டாக்டர் நிரோஷன் திருச்செல்வம் அவர்கள் கிளீவ்லேண்ட் ஒஹாயோவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து இணைந்து கொள்கின்றார். அவர் ஒரு லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஒரு சுவாச பை நிபுணர். தற்சமயம் சுவாச கோளாறு தொடர்பாகவும் சுவாச பை சம்பந்தமான நோய்கள் தொடர்பாகவும் அவர் பேசுவார். ஆனா அவர் எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு முதலே என்னுடன் நிகழ்ச்சியில் கலந்து பேச இருந்தவர். ஆனால் காலதாமதமானதால் இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் அவர் இணைந்து பேசுவதற்கான நேரம் அவருக்கு கிடைத்திருப்பது அது எல்லோருக்கும் ஒரு பயனுள்ளதும் பிரயோசனமானதாகவும் அமைய போகின்றது. இவரை எனக்கு அறிமுகப்படுத்தின டாக்டர் சிவானி பத்மராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கீதவாணி ஊடாக இயற்கை இயல்பு நிகழ்ச்சி சார்பில் அவருக்கு நான் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் எனக்கு இதுவரை பல டாக்டர்ஸ்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அவர் தொடர்ந்தும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தான் டாக்டர் நிரோஷன் திருச்செல்வம் அவர்களையும் அவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தார். இவரை பற்றி நான் சுருக்கமாக கூறுவதாயிருந்தால், இவர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய மருத்துவ கல்வியை முடித்து அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவில் விசேஷ நிபுணத்துவத்துக்குரிய கல்வியை பயின்று அவர் அங்கு இன்று உதவி பேராசிரியராக கடமையாற்றி கொண்டும் இருக்கின்றார். அதே நேரத்தில் சுவாச பை ஸ்பெஷலிஸ்டாகவும் அதனுடைய சுவாச கோளாறு தொடர்பான நோய்களை கவனிக்கும் பிரிவிலும் அவர் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். நான் இப்பொழுது இதனுடைய தொடர்ச்சியாக தம்பி ஜெயராஜ் அவர்களிடம் என்னுடைய நேரத்தை இப்பொழுது கையளிக்கின்றேன். ஆமாம், நன்றி குருபாதம் ஐயா. நிச்சயமாக இந்த நேரத்திலே இந்த உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய கோவிட்-19 தாக்கத்தால் பலரும் ஒரு பீதி அடைந்த நிலையிலே காணப்படுகின்றார்கள். அந்த வகையிலே இந்த நேரத்திலே இப்படியான மருத்துவ கலாநிதிகளை இணைத்து கொண்டு அறிவுரைகளை வழங்குவது மிக பொருத்தமான விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே எங்களுடைய வைத்திய கலாநிதியுடன் நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட இந்த காலப்பகுதியிலே அவர்கள் ஒரு வேலைப்பழுக்கள் நிறைந்த காலப்பகுதியாக இருக்கும். அந்த நேரத்திலேயும் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் இணைந்து கொள்ள சம்மதித்தமைக்காக முதல் கண் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அருமையாக சொல்லி இருந்தேன். ஏனென்றால் அவர்கள் 24 மணித்தியாலமும் தங்களை அர்ப்பணித்து கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளும் அவர் ஒரு 1.5 மணித்தியாலத்தை கீதவாணி நேயர்களுக்காக ஒதுக்கி எடுத்து வந்திருப்பது அவருக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆமாம், எல்லோரும் இன்றைக்கு ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ். நாங்கள் எல்லோரும் சோமா இருக்க வேண்டும் என்றதுக்காக தங்களோட உயிரப்பணயம் வைத்து கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் முதல் தாக்குவது சுவாச பையத்தான். அப்ப அவருடைய கடமை இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரி வைத்தியசாலையில் மிக்க அவசியமான ஒரு நேரத்தில் அவர் எங்களுக்காக உரையாற்றுவதற்கு வந்திருக்கின்றார். அவருடைய நேரத்தை நாங்கள் மதிச்சு, கேள்வி கேட்பவர்களும் அவருடைய நேரத்தை மதிச்சு கேள்வியை உங்களுக்கு மிக சுருக்கமாக கேட்டு அதன் மூலம் அவர் இன்னும் பலருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது அது நிறைய ஆட்களுக்கு போய் அந்த பதில்கள்
பயனளிக்க போகின்றன. ஆனா கேள்வி கேட்பவர்கள் மிக மிக சுருக்கமாக அத்தியாவசியமான கேள்விகளை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று இதில் ஒரு அன்பான வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன். ஏனென்றால் நான் இந்த நேரத்தை நாங்கள் கவனத்தில் எடுத்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த அன்பான கோரிக்கையும் நான் முன்வைக்கின்றேன். நன்றி நன்றி. முதல்கண் எங்களுடைய வைத்தியரை இணைத்துக் கொள்வோம். ஆமாம், இன்றைய சிறப்பு பேச்சாளராக எங்களுடன் இணைந்து கொள்ளும் மதிப்புக்குரிய மருத்துவ கலாநிதி டாக்டர் நிரோஷன் திருச்செல்வம் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். முதற்கல் நான் இந்த நிகழ்ச்சியில் என்னை இணைத்துக் கொண்டமைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருபாதம் ஐயா அவர்களுக்கும் கீதவாணி கார்பரேஷன் அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா நேயர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் ஐயா. நன்றி. அப்ப இது சம்பந்தமாக இப்ப நான் என்னன்னு சொன்னால் கென பேர் கதைச்சு மக்களுக்கு இந்த வைரஸ் சம்பந்தமான ஓரளவு அறிவுகள் இருக்கும். ஆனா அவர்களுக்குரிய இப்ப என்ன கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால், இந்த தாங்கள் செய்கின்ற இப்ப நடவடிக்கைகள், தாங்கள் செய்கின்ற அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் எவ்வளவுக்கு பலன் அளிக்கின்றது என்றும், இதை எவ்வளவு காலம் செய்ய போயினோம் என்றும், இதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்குதா, எந்த மருந்துகள் ஆராய்ச்சியில் இருக்கின்றன என்றும், இந்த நோய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலையும் ஒரு பீதியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்க வேளையில் இதை எப்படி நாங்கள் இது முடிவுக்கு கொண்டு வருவது என்பதையும் சம்பந்தமாக உரையாடலாம் என்று நான் நினைத்திருக்கின்றேன். அப்ப சுருக்கமா சொன்னால், இது இந்த COVID-19 அல்ல கொரோனா வைரஸ் 10 தொடக்கம் 30 விதமான காமன் கோல்ட் நோமடா இந்த விண்டருக்கு கோளுக்கு வர வைரஸ்ல கொரோனா வைரஸ் இருக்குது. ஆனா இந்த வைரஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்னன்னு சொன்னா, ஆட்களுக்கு பரவுற தன்மை கூடவா இருக்குது. பரவினாலும் கூட லங்ஸ நீங்க நுரையீரலை தாக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அதை விட என்ன சொன்னேன்னு சொன்னா, இந்த இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த கூட காலம் அது பரவுகிற தன்மையில ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்றாக்களுக்கு சிம்டம் இல்லாமலே கன பேர் இந்த எங்களோட சொசைட்டில இருக்கிறபடியா அவையில் இந்த நோய்களை தொடர்ந்து பரவி கொண்டிருக்கணும். நீங்க முதல் கேள்விப்பட்டிருப்பீங்க சாஸ் அல்ல மேர்ஸ்ன்னு சொல்லி. ஆனா அந்த வருத்தங்கள் மோர்டாலிட்டின்னு சொல்லுவீங்க. அந்த வருத்தம் சாகுன்ற பெர்சன்டேஜ் அளவு கூடுதலா இருந்தது. சாஸ்ல 10 தொடக்கம் 20 வீதமான ஆக்கள் இறப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மேர்ஸ் ஆல்மோஸ்ட் 36 வீதத்துக்கு மேற்பட்ட. இந்த கொரோனா வைரஸ் ஓன்லி 2 தொடக்கம் 3 வீதம் தான் அந்த வருத்தம் வந்தாக்கள் இறக்கினம். அந்த அளவுல நாங்க ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளோடும். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது இந்த உயிரை காப்பாற்றுவதற்கு. மற்ற விஷயம் சொல்ல போனோம் என்று சொன்னா, இது ஒரு RNA வைரஸ். RNA வைரஸ் சொன்னா, இதுக்கு இந்த வைரஸ் பரவுவதற்கு இன்னொரு உயிரங்கி தேவை. உதாரணமாக மனிதன் போன்ற உயிரினம் தேவை. அந்த உயிரினத்துக்குள்ள வைரஸ் போக இயலாது என்று சொன்னால் அந்த வைரஸ் அழிந்துவிடும். அதுக்குரிய நடவடிக்கைகளை தான் நாங்கள் இப்ப ஏற்றுக்கொள்கின்றோம். என்னன்னு சொன்னா, இந்த வைரஸ் 14 நாளைக்குள்ள அந்த ஆக்களுக்குள்ள மாறாம இன்னொரு அந்த வைரஸ் இருக்கிறாக்கள் தங்களுக்கு வருத்தம் இல்லாம இருக்கிறாக்களை நாங்க ஐசோலேட் பண்ணி சோசியல் டிஸ்டன்சிங் சொல்ற அளவுக்கு அவைகளை ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தோம் என்று சொன்னால் அந்த வைரஸ் இன்னொரு ஆளுக்கு பரவாது. அப்படியே இந்த வைரஸ் அழிஞ்சிடும். அதுதான் இந்த சோசியல் டிஸ்டன்சிங், ஏன் வீட்டுக்குள்ள எல்லாரையும் வச்சிருந்து மற்றவங்களுக்கு பரப்பாம இருக்கிறோம் என்று சொல்றதுக்குரிய அடிப்படை காரணம். மற்ற இப்ப உதாரணமாக இப்ப நீங்க எடுத்துக்கொண்டா ஒன்டாரியோ இந்த பாப்புலேஷன் 13.6 13.6 மில்லியன் ஜனம் இருக்குது ஒன்டாரியோல. அதுல ஒரு 50 வீதமான ஆக்களுக்கு இந்த வருத்தம் பரவிடுமா. ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னா, 6.5 மில்லியனான மக்கள் இந்த வருத்தம் வந்திருக்கும். அதுல 80 வீதமான ஆக்களுக்கு மைல்டான டிசீஸா அது அப்படியே இல்லாம போயிடும். கொஞ்சம் காய்ச்சல்கள், சில உடம்பு வருத்தங்கள் அப்படி இருக்கலாம். ஆனா 20 வீதமான வருத்தம் ஆன ஆக்கள் ஆஸ்பத்திரி, அதாவது வைத்தியசாலைக்கு போக வேண்டி இருக்கும்.
அது வந்து 1.3 மில்லியன். அந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்திலேயோ அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை. ஒரு குறுகிய காலத்துல அவ்வளவு பேஷண்ட்ஸ் வந்து நோயாளிகள் வைத்தியசாலைக்கு போவினோம் என்று சொன்னார். அதுலயும் 3,25,000 பேர் வந்து ஐசியூல இருக்க வேண்டியிருக்கும். அவைகளுக்கு வந்து வென்டிலேட்டர் என்று சொல்லக்கூடிய சுவாசத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய மெஷின்களை பாவிக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதாலதான் இந்த எல்லா ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO, ஒன்டாரியோ பப்ளிக் ஹெல்த்தோ, CDC இந்த அமெரிக்காலேயோ எல்லாம் சொல்றதுக்கு காரணம் இந்த இப்படியான ஒரு பிரச்சனையை தவிர்த்து கொள்வதற்காக. அப்ப மெடிக்கல் கம்யூனிட்டியோட சமுதாயம், மெடிக்கல் சமுதாயம் வந்து இப்படி தொடர்ந்து உடனடியாக வராம கொஞ்சம் கொஞ்சம் வந்த அவளால பேஷண்ட மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், கனவேரை காப்பாற்றக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதுதான் அடுத்த காரணம் வந்து இந்த எல்லாரையும் வீட்டுல வச்சிருந்த அடக்கி வச்சிருந்த கனவேருக்கு அது பிரச்சனையா இருக்கலாம். ஏன்னா எங்களை இப்படி செய்யணும் என்று. ஆனா இதுதான் மெயின் காரணம். ஏனென்றா எங்கள்கிட்ட தற்போதைய வரையும் இதுக்குரிய ஒரு மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மற்றதே சொல்ல வேண்ட முக்கியமான காரணம் என்று சொன்னால் இந்த ஏசிம்டமெட்டிக் கேரியர், ஸ்பெஷலி வந்து கிட், சிறுவர்கள், ஒரு யங்கான ஸ்கூல் போற பிள்ளைகள் வந்து அவைகளுக்கு பெருசா இந்த வருத்தம் வந்தா பெரிய அளவுல காய்ச்சல்கள் வரலாம், சில இருமல்கள் வரலாம். அப்படியான ஒரு வருத்தத்தோட அவைகளுக்கு மாறிடும். ஆனா அவைகள் வந்து தங்களுக்கு சும்மா ஒரு காய்ச்சல், இந்த விண்டருக்கு வர காய்ச்சல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவைகள் மற்றவர்களுக்கு பரப்பி கொண்டிருக்கிறார். அப்படியான பிரச்சனையாலதான் இந்த வருஷம் வந்து எல்லா நாடுகளுக்கும் பரவ வேண்டி இருந்தது. ஏனென்றா இந்த உலகம் வந்து எல்லாம் இணைக்கப்பட்டிருந்தது. ஒரு விமானத்தை எழுறீங்கன்னு சொன்னா இங்க இருந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு சிம்பிளா போயிடலாம். அதால வந்து எத்தனையோ பேர் வந்து இன்னொரு நாட்டுக்கு பரவினதுக்கு காரணம் ஏசிம்டமெட்டிக் என்று சொல்ற சிம்டம் இல்லாத கேரியர்களால. அப்ப அதாலதான் கவனமா இருக்கணும். இந்த ஸ்கூல் மூடினது எல்லாமே அதாலதான் காரணம். அவைகள் கூட வந்து இந்த கம்யூனிட்டியில இந்த வைரஸை பரப்பினபடியா அதுக்குரிய விளைவுகள், அதுக்குரிய அந்த ஸ்கூல் க்ளோஸ் பண்ணி இப்போ 1 மாசம் ஆகுது எங்க வட அமெரிக்கால. அதுக்குரிய அந்த விளைவுகளை நாங்க இப்ப பார்க்கக்கூடிய இருக்குது சில இடங்கள்ல. என்னன்னு சொன்னா இந்த அளவு, அந்த நம்பர்ஸ் இந்த வந்து குறைஞ்சு கொண்டு வருது ஓரளவு. அப்ப இது வந்து தற்போதைய நிலையில இது ஒர்க் பண்ணுது. இதை இப்ப நேற்று ஒரு ஆய்வுகள் சைனா சீனா நாட்டில இருந்து ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருந்தது. அவைகளும் இதே வழிமுறைகளை மேற்கொண்டிருந்தவர்கள். அவர் 5 முறையில மேற்கொண்டிருந்தவர்கள். 5 முறையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன வருத்தம் வந்து டிசம்பர் மாசம் அங்க வந்திருந்தது. பிறகு ஜனவரியில வந்து அவைகளுக்குரிய நியூ இயர் நடந்தது. அப்ப அந்த 10ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரை நியூ இயருக்குரிய இருந்தபடியா சனம் பிழக்கம் வந்து சைனால கூடுதலா இருந்தது. எல்லா வளர நாட்டுகள்ல இருந்தும் சைனாக்கு நிறைய பேர் போயிருந்தனர். அந்த ஜனவரிக்கு பிறகுதான் அந்த வருத்தம் வந்து சரியா கூடியிருந்தது, ஜனவரியில இருந்து பிப்ரவரி வரை. அந்த நேரம் தான் அவர்கள் வந்து இதுக்குரிய நடவடிக்கையில கூட மேற்கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கட்டி தனிய அந்த அவ்வளவு பேஷண்டையும் தனிய மேனேஜ் பண்ணி அங்கால அப்படி செய்தபடியா தான் அந்த அவளை லாக்டவுன் பண்ணி அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்னு சொன்னா ஒவ்வொரு பேஷண்டையும் ஒவ்வொரு பேரையும் அவைகளுக்கு இதுக்குரிய நோய் குறங்குறிகள் இருக்குதான்னு கண்டுபிடிச்சு அவையில வந்து ஐசோலேட் பண்ணி அவையில ட்ரீட் பண்ணினவை. அப்படித்தான் இந்த 2 மாசத்துக்குள்ள அந்த இந்த கொரோனா வைரஸை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து இருக்கணும் சைனால. அப்ப அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டலா இருக்குது, எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அளிக்கக்கூடியதா இருக்குது. இதை நாங்க இந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று. இப்ப நீங்க இப்ப என்ன பொதுமக்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னா 4 மெயின் விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று வந்து ஹேண்ட் ஹைஜீன், கை கழுவுறது. அது வந்து என்னன்னு சொன்னா சோப் அண்ட் வாட்டர், தண்ணியும் சோப்பும் போட்டு கழுவுறது வந்து முக்கியம். என்னன்னு சொன்னா வைரஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த என்வெலப்புக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த என்வெலப் என்னத்தை ஆக்கப்பட்டுன்னு சொன்னா அது ஒரு கொழுப்பு லேயரால ஆக்கப்பட்டிருக்கு. சோப்பும் வாட்டராலையும் கழுவினீங்கன்னா அந்த லேயர் வந்து உடைக்கப்பட்டு அந்த வைரஸ் வந்து அழியும். ஆனா நீங்க 20 செகண்டுக்கு அந்த கை கழுவணும். இல்லாட்டி வந்து ஹேண்ட் சானிடைசர் சொல்லப்படுற 60-65% மேல இருக்கிற ஆல்கஹாலால
நீங்க பாவிச்சீங்கன்னு சொன்னா இந்த வைரஸ்கள் அழிபடும். அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க வெளியிடங்களுக்கு போற நேரம் நீங்க வந்து ஃபேஸ் மாஸ்க் அணிய வேண்டும். அது என்ன காரணம்னு சொன்னா, அட்லீஸ்ட் நீங்க க்ளோத் மாஸ்க் வீட்டுல வந்து க்ளோத் மாஸ்க வந்து நீங்க தைக்கலாம். அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வெப்சைட்ல இருக்குது. அப்படி என்ன சொன்னா, அதை என்ன எப்படி அதை தடுக்கும்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ் என்று நான் கழிச்சிருந்தேன். அவைகள் வந்து இருமுக்குள்ள சிம்டம் இதுக்குள்ள அவையோட அந்த தும்மல்கள் வந்து வெளியில போற அளவு குறைவா இருக்குன்னு மாஸ்க போட்டு வந்தேன். அதை விட வந்து நீங்க மாஸ்க போட்டு வெளியில அத்தியாவசியமான காரணங்களுக்காக வெளியில போற நேரங்கள்ல நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, உங்களோட கையை நோமலா உங்களோட முகத்துக்கு கொண்டு மாட்டீங்க, தொட மாட்டீங்கன்னா உங்களோட மாஸ்க் இருக்கு. நோமலா வந்து ஆய்வின்படி ஒரு மனிதன் வந்து 20 தரத்துக்கு மேல ஒரு மணித்தியாலத்துக்கு தனக்கு தெரியாமலே தன் கைய முகத்துல கண்ணுல தொடுற வாய்ப்பு இருக்குது. நீங்க அறிஞ்சு கொண்டு தொடாம இருக்கணும்னு நினைக்கக்குள்ள அந்த உணர்வுகள் கூடுதலா இருக்கு. மாஸ்க போடுறதால அந்த நீங்க கையை உங்களோட முகத்துக்கு கொண்டு போறது தடுக்கப்படும். என்னன்னு சொன்னா, கையில தான் கூட வந்து அந்த நோய்கள் வந்து இருக்கும். என்னன்னு சொன்னா, நீங்க போற இடங்கள்ல கதவை திறக்கிற நேரமோ, நீங்க ஷாப்பிங் போயிடுற காட்டை பிடிக்கிற நேரமோ, இங்க டெலிபோன்லயோ எதுலயோ வந்து உங்களுக்கு கையில தான் அந்த மூக்கு கூட வாய்க்கூடாக பரவக்கூடியதா இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த வைரஸ் வந்து ஒரு ரிசப்டர் என்று இருக்குது. வைரஸுக்கு வந்து இன்னொரு ரிசப்டர் கூட தான் அது வந்து அந்த ஒரு செல்லுக்குள்ள போகுது. அந்த ரிசப்டர்ஸ் வந்து கூடுதலா இருக்குன்னு சொன்னா, மூக்குக்குள்ள, வாய், நுரையீரல்ல, அது போல இருதயம், சிறுநீரகம், கிட்னி என்ற போன்ற நிலங்கள்ல கூடுதலா இருக்கு. அதே நேரம் எங்களோட வயிற்று சம்பந்தமான இடத்துல இருக்கு. சிறுவர்கள் கூடுதலா சில நேரம் இந்த வயிற்றுப்போக்கு, சக்தி அதுகளுக்குரிய சிம்டங்களை காட்டலாம் இந்த கொரோனா வைரஸால. அப்ப அந்த 2 விஷயங்களை நீங்க செய்யணும். ஒன்று வந்து ஹேண்ட் ஹைஜீன், அதாவது கையை வடிவா கழுவுங்க, சானிடைசரை பாவிங்க, மாஸ்க போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கையை வந்து முகத்துல டச் பண்ணாம இருங்க. அதை விட 3வது சோசியல் டிஸ்டன்சிங். இப்ப நீங்க வீட்டுல 6 அடி தள்ளி இருங்க, வெளியில போற நேரங்கள்ல 6 அடி தள்ளி இருங்க மற்றவர்களுக்கு இடையில. இப்ப நீங்க வெளியில போக வேணாம் இல்ல, அத்தியாவசிய நேரத்துக்கு போங்க, வாக்கிங் போறது போகலாம். ஆனா நீங்க அந்த 6 அடி தள்ளி இருங்க. என்னன்னு சொன்னா, இந்த வைரஸ் வந்து ஏர்போன் இல்ல, காற்றுல பரவி உங்களுக்கு பரவ போறது இல்லை. என்னன்னு சொன்னா, இந்த முறையாலதான் இது ட்ராப்லெட் என்று சொல்றது. இந்த எங்கேயாவது இந்த இருமுறதால தும்புறதால அந்த வைரஸ்கள் வெளியே போய் இருந்து அதை வந்து நீங்க டச் பண்ணி உங்களை மூத்துல படுற நேரம் தான் இது பரவும். இந்த 3 விஷயங்களையும் செய்தீங்கன்னு சொன்னா இந்த வைரஸை கண்ட்ரோலுக்கு கொண்டுடலாம். அதே நேரம் வந்து நீங்க N95 மாஸ்க், வேற விதமான மாஸ்க் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து கட்டாயம் இந்த வைத்தியர்கள் தாதியர்மாருக்கு தேவை. என்னன்னு சொல்ல, அந்த இது சம்பந்தமான பேஷண்ட்களை வைத்தியம் செய்யும் போது சில விதமான ப்ரொசீஜர்ஸ் சொல்லி இதுகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இப்ப ப்ரீதிங் மிஷினுக்கு போடக்குள்ள அவைகளை ஒரு அந்த டியூப் போட வேண்டியிருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அந்த மாஸ்க் வந்து பாவிக்க வேண்டியிருக்கும். அதை வந்து வைத்தியசாலை உபயோகத்துக்கு மாத்திரம் அதை நீங்க பாவிக்க விடுங்க. அதை விட வந்து இப்ப நீங்க வந்து வருத்தம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மெயினா வந்து சப்போர்ட்டிவ் கேர்ன்னு சொல்லி உங்களுக்குரிய தேவையான ஆக்சிஜன் வந்து உங்களுக்குரிய சில ஐவி ஃப்ளூயிட்ஸ் சொல்லி உங்களுக்கு நீங்க சத்துக்கள் குறைவா இருந்தா, நீர்ச்சத்துக்கள் குறைவா இருந்தா அதுக்குரிய இதுகளை உங்களுக்கு வழங்குவார்கள். ஆனா வந்து இதுவரைக்கும் எந்த மருந்துகளும் பெரிய எஃபெக்டிவாக இல்லை. ஆனா வந்து ஒரு மருந்து வந்து இப்போதைய அளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்குது. ஆனா அதுக்குரிய அந்த மேலதிகமான ஸ்டடிஸ் வந்து நடந்து கொண்டிருக்குது. அந்த ஒரு ஆன்டிவைரல் என்று சொல்றது, வைரஸுக்கு எதிரான மருந்து ரெம்டெசிவிர் என்ற ஒரு மருந்து. அதை வந்து சில பேஷண்ட்ஸ்களுக்கு நாங்க வந்து பாவிக்கிறோம், சிவியரான பேஷண்ட்ஸ்களுக்கு பாவிக்கிறோம். அதை விட 2 இதுகள் வந்து கவனமா இருக்கணும்னு சொன்னா, இப்ப NSAIDs சொல்லி ஐபுப்ரூஃபன், அட்வில், ப்ரூஃபனான மருந்துகள் வந்து வெளிநாடுகள்ல பாவிச்சவர்களுக்கு கூடுதலான சிவியராக வருத்தம் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை. ஆனா இது என்ன சொன்னு சொன்னா, எங்களுக்கு ஷுவரா தெரியல இது வந்து
கூடுதலான அப்படியான மருந்துகள் பாவிக்கிற யாருன்னு சொன்னா வருத்தம் கூடிய நாட்கள் தான் அப்படியான பாவிப்பினம். அப்ப அப்படி பாவிச்சதும் அதுக்கு முறைய சந்தர்ப்பமா இல்லாட்டி இந்த மருந்து அதை கோஸ் பண்ணதான்னு சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இப்ப அப்படி ஒரு கேள்வி இருக்கிறபடியா இப்ப மெடிக்கல் இப்ப டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணினோம்னு சொன்னா அப்படியான மருந்துகளை தவிருங்கோ. மெயினா வந்து டைம்டோல் அதுகளை பாவிங்க உங்களுக்கு காய்ச்சல்கள் உடம்பு வருத்தங்கள் அப்படி இருந்தா. அதை விட நான் இந்த ரிசப்டர் சொல்லி இந்த ரிசப்டரு கூட தான் இந்த மருந்து இந்த வைரஸ் வந்து உடம்புக்குள்ள போய் அந்த களத்துக்குள்ள போய் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு 2-3 மணித்தியாலத்துக்குள்ள எத்தனையோ மில்லியன் காப்பீஸை வந்து அது உருவாக்கிடும். அப்ப அந்த என்னன்னு சொன்னா ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லி அந்த ரிசப்டர்ஸுக்குள்ளாலதான் அந்த இது போகுது. ஆனா என்னன்னு சொல்லி இப்ப இந்த ஆய்வுகளின் படி பார்த்தா இப்ப இத்தாலியில இந்த ஆய்வு ஒன்று நேற்று வெளியிடப்பட்டது. அதன்படி 50% ஆக்கள் வந்து பிளட் பிரஷர் இருக்கிறாக்கள் அந்த வருத்தத்துல இருக்கணும். அது என்னன்னு சொன்னா கூடுதலான ஆக்கள் வந்து இந்த லிசினோப்ரில் லொசாட்டன் என்ற மருந்துகள் அடிக்கிறேன். அந்த மருந்து வந்து இந்த ஏசி இன்ஹிபிட்டர் இதுதான் இதுக்குரிய காரணமானு சொல்லி அறியப்படவில்லை. அதால வந்து பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த மருந்து தாங்க கண்டினியூ பண்ணலாமா, தொடர்ந்து எடுக்கலாமா, இல்லாட்டி ஸ்டாப் பண்ணணுமான்னு சொல்லி. ஆனா தற்போதைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொன்னா இந்த மருந்து நீங்க கண்டினியூ எடுங்கோ. அப்படி எதுவும் கேள்வி இருந்தா உங்களோட டாக்டரை நீங்கள் நாடலாம், உங்களோட கார்டியாலஜிஸ்ட் உங்களோட ஜிபியை நீங்க நாடி கேள்வி கேட்கலாம். ஆனா வந்து இப்போதைக்கு அந்த மருந்துகளை எடுப்பது உங்களுக்கு நல்ல மீன் சொன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலா இருக்கணும். உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனைக்கு அந்த மருந்து தந்திருந்தா இந்த மருந்து வந்து முக்கியம். அப்ப அந்த மருந்தை வந்து இப்போதைக்கு நீங்க நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது தற்போதைய ஆய்வின் படி. ஆனா இப்ப வந்து இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமான ஆய்வுகள் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் மனசியலுக்கு வந்து புதுசுகள் வந்து கொண்டிருக்குது. இப்போதைய ஆய்வின்படி இதுதான் அந்த கரண்ட் ரெக்கமெண்டேஷன். இந்த கேள்வி என்னன்னு சொன்ன எல்லாருக்கும் இப்படி இருக்கிற நேரத்துல என்னென்று எப்படி இதை முடிவுக்கு கொண்டு வர்றது. இப்ப நீங்க வரலாறு வந்து திருப்பி பேசும்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பிளேக் வந்திருக்கு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி, கொலரா வந்திருக்கு. ஆனா எல்லாமே முடிவடைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து 1918 1918 வந்து 2 வருஷத்தால் அது இல்லாம போனது. அதே மாதிரி இந்த வைரஸ் வந்து தக்கன பிழைப்பது வந்து கஷ்டம். அது எப்படியும் வந்து இல்லாம தான் போகுது. ஆனா 7 வழிமுறைகள் இருக்குது இதை இல்லாம ஆக்குறதுக்கு. முதலாவது வந்து என்னன்னு சொன்னா ஹெர்ட் இம்யூனிட்டின்னு சொல்றது, HERD ஹெர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லி. அது என்னன்னு சொன்னா சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இதை ட்ரை பண்ணினவை. என்ன சொன்னா அந்த வைரஸை பரவ விட்டா என்ன செய்யணும், இந்த கம்யூனிட்டியில வந்து எங்களுக்கு வந்து வைரஸுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்திகள் தானாவே உருவாகும். அதால வந்து அந்த தானாவே அந்த வைரஸ் கண்ட்ரோலா வரும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப கூடுதலான வயதுக்கு இந்த இதுக்குரிய வல்னரபிள் குரூப்னு சொல்லி இதுக்குரிய இந்த வைரஸால அதிகம் பாதிக்கப்படுறவர் கூட இறப்பு நேரும். அப்ப இது இப்படி செய்தா என்ன நடக்கும்னு சொன்னா கூட இறப்புகளை நாங்க சந்திக்க வேண்டி வரும். இப்ப இன்றைய கணிப்பின்படி 1.7 மில்லியன் ஆக்களுக்கு வந்திருக்குது. அதுல 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து இறந்திருக்கிறேன். அது ஒரு முறை. அது வந்து பெருசாக பலனளிக்க போற இல்லை இப்போதைக்கு. அடுத்த முறைன்னு சொன்னா 90% உலக மக்கள் வந்து சோசியல் டிஸ்டன்சிங்க கடைபிடிக்கணும் 4 கிழமைக்கு. என்னன்னு சொன்னா 2 கிழமைக்கு தான் இந்த வைரஸ் வந்து பரவுற சான்ஸ் இருக்கு. இன்னொரு 2 கிழமை வச்சீங்கன்னு சொன்னா அந்த வந்தாக்களும் எல்லாருக்கும் வந்து போயிடும். அப்ப 4 கிழமைக்கு 90% மக்கள் இந்த சோசியல் டிஸ்டன்சிங்க மெயின்டைன் பண்ணி வேணும்னு சொன்னா இந்த வைரஸ் வந்து இல்லாம போகும். ஆனா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அது 2வது. 3வது வந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறது. வேக்சின் கண்டுபிடிச்சு அதுக்குரிய இனிஷியல் அதாவது ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் அந்த ட்ரையல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. சைனால தொடங்கி இப்ப அமெரிக்கால வேற நாடுகள்லையும் இந்த 3 ட்ரையல்கள் போன மாசத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வைரஸ் அந்த ட்ரையல் வந்து முடிஞ்சு இந்த வேக்சின் வந்து பொதுமக்களுக்கு பாவிக்கக்கூடிய தன்மை எப்ப வரும்னு சொன்னா குறைஞ்சது 6 மாசம் தேவை. என்னன்னு சொன்னா முதல் வந்து அனிமல்ல பாவிச்சு, அதுக்கு பிறகு ஹெல்த்தி வாலண்டியர்ஸ்ல பாவிச்சு, அதுக்கு பிறகு ட்ரையல் எல்லாம் செய்து phase 3 ட்ரையல்னு சொல்லி அப்படி வந்து தான் அந்த வைரஸை வந்து வேக்சினை வந்து நாங்க வந்து பொதுமக்களுக்கு பாவிக்கிறதுக்கு விடலாம். என்னன்னு சொன்னா சைடு எஃபெக்ட்ஸ் அதுகள் எல்லாம் கவனமா பார்த்து தான் செய்யணும்.
அது நடக்க 6 மாசம் எடுக்கும். அப்ப இப்போதைக்கு அதுவும் ஒரு சரியான வழி இல்லை. 4வது வந்து இந்த வைரஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தக்கன பிழைக்க இல்லாம தானாவே அழிஞ்சு போகலாம். ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு தெரியாது இது வந்து அப்படியே இல்லாம போகுமா, லைக் சாஸ் முதல் வந்த COVID-1 சாஸ் மாதிரி, இல்லாட்டி இது ஒரு சீசனுக்கு திருப்பியும் உங்களுக்கு அடுத்த வருஷம் வர போகுதான்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் பூர்வமாக நாங்க சொல்ல முடியாம இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ளூ வந்து ஒவ்வொரு வருஷம் நீங்க வேக்சின் போட்டாலும் ஒவ்வொரு வருஷம் வந்து ஃப்ளூ வந்து கொண்டுதான் இருக்குது. என்னன்னு சொன்னா அந்த ஃப்ளூ வைரஸ் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வேக்சினுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மாற்றம் அடையுது. ஒவ்வொரு வருஷத்துக்கு மாற்றம் அடைஞ்சு புது வைரஸ் தான் வருது. அதால வந்து ஒவ்வொரு வருஷமும் புதுவிதமான வைரஸ் வேக்சினை தான் கண்டுபிடிச்சு இந்த பாவிக்கணும். அது 4வது முறை. 5வது முறை என்னன்னு சொன்னா சில நாடுகள் கையாண்டு இருக்குது. உதாரணமாக தாய்வான் போன்ற நாடுகள். தாய்வான் வந்து சைனாக்கு பக்கத்துல இருக்குது. ஆனா அவையில் வந்து சரியான முறையில எஃபெக்ட் பண்ணப்பட்டிருந்த வேல் சாஸுக்கு, அதாவது லாஸ்ட் இயர் அந்த 2002, 2003 வந்த நேரம் அந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டு அவையில் வந்து இந்த முறை என்ன செய்யணும்னு சொன்னா இது வரப்போகுதுன்னு சொல்லி உடனே டெஸ்டிங் எல்லாம் செய்து வந்த ஆக்களுக்கு அவ்வளவு பேரையும் வந்து ஐசோலேட் பண்ணி அவைகள் நல்ல கண்ட்ரோலாக வச்சிருந்தவைகள். அதே மாதிரி சவுத் கொரியாவும் அதே இடமொழியை தான் கண்டு செய்தவைகள். அதால இந்த 2 நாடுகளும் ஒரு 3வது உதாரணம் இருந்தது. அந்த முறையும் ஒர்க் பண்ணுமென்னு சொல்லி. ஆனா இப்போ நார்த் அமெரிக்காவோ மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து, அதாவது கனடா, அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இப்போ கம்யூனிட்டியில இந்த வைரஸ் இருக்குது. இப்போ இந்த முறை வந்து எங்களுக்கு சரிவர போற இல்லை. 6வது முறை என்னன்னு சொன்னா இந்த இம்யூனிட்டி இருக்குதா, இந்த உங்களோட கம்யூனிட்டியில இம்யூனிட்டி இருக்குதான்னு சொல்லி ஆன்டிபாடி டெஸ்டிங் செய்யலாம். அது என்னன்னு சொன்னா இப்ப நாங்க பிளட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த வைரஸ் வந்தா என்னன்னு சொன்னா இந்த வைரஸுக்கு எங்கள்ட்ட இம்யூனிட்டி இல்லை இருக்கல எவ்வளவு அளவும். அதால வந்துதான் இந்த வைரஸ் வந்து இவ்வளவு கொடூரமா மனிதனை தாக்கி இருக்குது. இப்ப வந்தபடியா அதுக்குரிய ஆன்டிபாடிஸ் வந்து அதாவது உருவாக்கப்பட்டிருக்கும். உடம்பு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வைரஸுக்குரிய எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி இருக்கு. அதை நாங்க டெஸ்டிங்ல செய்து பார்க்கலாம். இதுவரைக்கும் இருந்த இந்த டெஸ்டிங் வந்து என்னன்னு சொன்னா இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி 10 தொடக்கம் 20, 30 விதமான கொரோனா வைரஸ் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் வருது. அந்த வைரஸால வந்த எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியா அல்லது இந்த ஸ்பெசிபிக் COVID-19 இம்யூன் சக்தியா எங்களோட உடம்புல இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஆன்டிபாடிஸ் வந்து கண்டுபிடிக்கல. அதுக்குரிய நடவடிக்கைகளையும் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது எப்படியும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்னும் ஒரு 2 கிழமைக்குள்ள அதுக்குரிய வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்னன்னு சொன்னா இப்ப அதை வச்சு கொண்டுதான் இந்த அரசாங்கம் சம்பந்தமான இதுகள் முடிவெடுக்கக்கூடிய இருக்கும். எவ்வளவுக்கு எங்கட சமுதாயத்துல பரவி இருக்கு, ஆன்டிபாடி இருக்குது. இப்படி ஆன்டிபாடி இருக்கிற ஆக்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அவையில் வந்து வெளியில போகக்கூடிய இருக்கும். இந்த சோசியல் டிஸ்டன்சிங்க இந்த லாக்டவுன் பண்ணி வச்சிருக்கிறத எவ்வளவுக்கு தளர்த்தக்கூடிய இருக்கிற முடிவெடுக்கிறதுக்கு இந்த ஆன்டிபாடி டெஸ்டிங் வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 7வது முறை இந்த மருந்துகளை டெவலப் பண்றது, அதுக்குரிய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கட ஹாஸ்பிட்டல்ல மாத்திரம் 19க்கும் மேற்பட்ட இந்த ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்குது இப்ப. அப்போ ஆனால் இப்போதைக்கு அந்த மருந்துகள் உடனடியாக வெளிவரும் என்றது அளவுக்கு எனக்கு தெரியல. அப்ப அதால வந்து மெயினா அந்த 7 விஷயங்கள் நான் சொன்னதுல மெயினா நாங்க எங்களுக்கு இருக்கிறது இப்போதைக்கு சொன்னா இந்த சோசியல் டிஸ்டன்சிங் நான் முதல் சொன்ன அந்த அவ்வளவும், அதை விட இந்த ஆன்டிபாடிக்கை செக் பண்ணி அது எவ்வளவு கம்யூனிட்டியா இருக்கு இது சொல்லி இந்த லாக்டவுனை எவ்வளவுக்கு ஸ்லோவா நாங்க ரிலீஸ் பண்ணி பழைய நிலைக்கு வந்து கொண்டு வரலாம் என்றதான் இப்ப அது வந்து நடந்து கொண்டிருக்கு. அந்த நேரங்கள்ல நாங்க வேக்சினை டெவலப் பண்ணினோம்னு சொன்னா திருப்ப இந்த வைரஸ் வந்து வராம இருக்கிறத நாங்க தொடர்ச்சியா தடுக்கலாம். அதே நேரத்துல இப்ப மக்கள் வந்து வீட்டுல இருக்கிறபடியா யோசிக்கலாம் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி. இந்த இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்கு நீங்க மெயினா 4 விஷயத்தை செய்யலாம். ஒன்று வந்து உங்களோட ஈட்டிங் ஹேபிட். நீங்க சத்துள்ள உணவுகள், நல்ல வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அதுகளை சாப்பிடுங்க. ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் வந்து பேட்.
அதே நேரம் வந்து நீங்க வந்து ஒரு உணவு பழக்க வழக்கம் வந்து சரியான முக்கியம் ஒரு எல்லா வருத்தத்துக்கும். இப்ப நாங்க சொல்லுவோம் என்ன சொன்னா கட் மைக்ரோபயம்னு சொல்லி எங்களோட உடம்புல கட், அதாவது ஸ்டொமக், அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன், அதுகளுக்குரிய ஒரு நல்ல இது மைக்ரோ, அதாவது மைக்ரோ என்ன சொல்ற ஒரு நுண்ணங்கிகள் இருக்குது, நல்ல நுண்ணங்கிகள். அது வந்து எங்களுக்கு நிறைய உதவி செய்யுது. அப்ப ஒழுங்கான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குன்னு சொன்னா அது வந்து ஒரு இம்யூனிட்டியை உங்களுக்கு கொண்டு வரும். வைரஸ் வந்தாலும் நீங்க ஃபைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து என்ன சொன்னா செடென்டரி லைஃப், அவாய்ட் செடென்டரி லைஃப்னு சொன்னா இப்ப வீட்டுல எல்லாரும் இருக்கு. ஒரு ஸ்டடி வந்து வடிவா சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு செடென்டரி ஒர்க்கர், ஆபீஸ் ஒர்க் வந்து அவர் போய் காலம் 8 மணி போய் 5 மணி வரையும் அதுல இருந்து வர்றாக்களை என்ன செய்யணும்னு சொன்னா காலம்புற எக்ஸசைஸுக்கு அனுப்பி வைக்கணும். மெட்டாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ஒவ்வொரு மணித்தியாலும் 5 நிமிஷம் நடக்க விட்டு வைக்கணும். அப்ப அந்த 5 நிமிஷம் ஒவ்வொரு மணித்தியாலும் நடக்கிற ஆக்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர், அது எல்லாமே குறைவா தான் இருக்குது. அப்ப அந்த 5 நிமிஷம் நடக்க வந்து நீங்க வீட்டுல வடிவா செய்யலாம். அப்ப செடென்டரி லைஃப், எனக்கு ஜிம்முக்கு போயிடாது அப்படியான காரணங்களை விட நீங்க வந்து வீட்டுல இருக்க நேரம் ஒரு மணித்தியாலத்துக்கு நீங்க 5 நிமிஷம் நீங்க நடந்து எழுமி தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து நல்ல நித்திரை வந்து கட்டாயம். அதுக்குரிய நல்ல பழக்க வழக்கங்களை இப்பயே நீங்க பழகிக்கொள்ளுங்க. உங்களோட சிறுவர்களுக்கும் பழக்கீங்கன்னு சொன்னா முக்கியமாக இந்த நேரத்துல லேட்டா படுக்கிறது, மூவி பார்த்து அதுகளை செய்யாம டைமுக்கு படுத்து பழகினீங்கன்னு சொன்னா உங்களோட உடம்பு அதுக்கு பழகிடும். அதுக்குரிய நடவடிக்கை செய்யுங்க. அதை விட இந்த நேரம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு எங்களுக்கு கூடாது, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர்றது. அதுக்குரிய நடவடிக்கையில நீங்க ஏற்க இருக்கும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கன பேர் ஓடி ஓடி வேலை செய்து டைம் இல்லாத ஆட்களுக்கு வீட்டில இருந்து உங்களோட ஃபேமிலியோடையோ பிள்ளையரோட டைம் செலவிட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதை நீங்க பாவீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாம அதை பாவீங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது வந்து தொடர்ந்து வந்து முதல் சொன்ன அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அந்த 4 மெஷர்ஸை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா இந்த வைரஸை வந்து நாங்கள் கொண்டு வரக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்கின்றது. இதை விட இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு நம்மளோட உலகில எல்லாருக்கும். இப்படியான ஒரு நடவடிக்கை இன்னொருக்கா வரும்போது நாங்க எதிர்கொள்ளக்கூடிய மாதிரியான நடவடிக்கைகளை நாங்க ஏற்படுத்தணும். அது என்னன்னு சொன்னா எப்படி செய்யலாம்னு சொன்னா, இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸால தான் மெயினா பரவினது எல்லா நாடுகளுக்கும். அப்போ வந்து இப்படி ஒரு வைரஸ் வந்திருக்குன்னு சொன்னா அதுக்குரிய வந்து பரவினாக்களை ட்ரேஸ் பண்ணி அவையில ஐசோலேட் பண்ணி இமீடியட்டா வந்து அதுக்குரிய டெஸ்டிங் வந்து இவ்வளவு, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இந்த டைம். அதை இமீடியட்டா கண்டுபிடிச்சு அந்த டெஸ்டிங்கை செய்து வேக்சினை செய்து மற்றது வந்து இந்த அனிமல்ஸ் கூட தான் இது பரவினது. உங்களுக்கு தெரியும், பெட்ல இருந்து பெங்கோலின் என்ற ஒரு அனிமலு கூட வந்துதான் மனிதனுக்கு வந்திருக்கு. அப்ப அந்த அனிமல்ஸை எலிமினேட் பண்றது அது அப்படி செய்தோம்னு சொன்னா ஏர்லியா இப்படி ஒரு பெரிய ஒரு அழிவை வந்து நாங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்காது எதிர்காலத்துல. அதுக்கு வந்து பல விஞ்ஞானிகள் இப்பவே யூனிவர்சல் வேக்சின் சொல்லி இந்த இப்படியான வைரஸ்களுக்கு எப்ப எந்த வைரஸ் வந்தாலும் அதை தாக்கக்கூடிய, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டக்கூடிய வேக்சினை கண்டுபிடிக்கக்கூடிய நடவடிக்கையில ஏற்படுத்தி கொண்டிருக்கணும். அதுக்குரிய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு. ஸோ எதிர்காலத்திலையும் இப்படியான ஒரு பிரச்சனையை தவிர்ப்பதற்கு நாங்க இது ஒரு பெரிய பாடமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். டாக்டர், இது முதல் பாதிக்கிறது லங்ஸ் தானே? என்னன்னு சொன்னா இப்ப லங்ஸ் வந்து இப்ப இது வந்து ட்ராப்லெட்னு சொல்றபடியா இப்ப உங்களுக்கு மெயினா வந்து உங்களோட தோல் வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்டிவா இருக்குது. என்ன வைரஸ் ஏதோ போறதுக்கு அப்ப எங்க எங்களுக்கு வெளியில இருக்குதோ அந்த மூக்கு, வாய், அதுகள் கண்ணுக்குள்ளாலதான் அந்த முதல் போகுது. நான் சொன்ன மாதிரி இந்த ரிசப்டர்ஸ் வந்து அதுல கூட இருக்கிறபடி இந்த வைரஸ் வந்து அதை போய் தாக்குது. அந்த வைரஸ் வந்து அப்ப அதாவது நோஸ், வாய் அந்த இதுக்குள்ளையும் தாக்குற நேரம் இங்க லங்ஸுக்குள்ளையும் போகுது. ஆனா 2 இடத்துலையும் தொடர்ந்து இருக்கிறபடியாத்தான் இது கூட பரவுது. முதல் வந்த MERS, அந்த அதுகள் வந்து என்னன்னு சொன்னா நோஸ் வாய்க்குள்ளால போயிட்டு நுரையீரலை தாக்கினா போல மேல இருக்கிறவங்க, அதாவது
வாய் மூக்கு பரங்கள்ல இருக்கிற அளவு குறைஞ்சிட்டுது. அப்ப அது பரவுற தன்மை குறைஞ்சபடியா தான் நாங்க அதுகள் முதல் வந்த இதுகள் வந்து இவ்வளவுக்கு பரவ சந்தர்ப்பம் இல்லாம இருந்தது. இந்த இப்ப இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல பிரெக்னன்சி வந்து தெரிஞ்ச அளவுல பாதிக்கப்பட இல்லை. அதே நேரம் பிரெக்னன்சி ஆக்ல வந்தாக்களுக்கு அந்த பிறந்த குழந்தைகளையும் செக் பண்ணி பார்த்திருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு அது இந்த வருஷம் வர இல்லை. தாயில இருந்த குழந்தைகளுக்கு கூட இது பெறவே இல்லை. ஆனா சில வைரஸ்கள் அப்படி பரவும். RSV ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ் சில வைரஸ்கள் வந்து இப்படி பரவலாம். இந்த COVID-19 கொரோனா வைரஸ் வந்து இதுவரையும் அப்படி அறியப்பட இல்லை. இது வந்து கூடுதலா வந்து இப்ப பிற்பக்தியான பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு, அதாவது வந்து இப்ப 24 கிழமைக்கு பிறகு இப்ப முதல் வந்து 12 கிழமை அந்த அதுக்குரிய எப்படி இந்த வைரஸ் தாக்கம் வந்து அந்த நேரத்துல இருக்கும் என்று இன்னும் பெரிய ஆய்வுகள் நடக்க இல்லை. அதனால அதை பற்றி சொல்ல முடியாது. இப்போதைய இந்த ஆய்வின்படி பிரெக்னன்சி மதர்ஸ் வந்து அவையில் வந்து சேஃபா தான் இருக்கணும். இது சம்பந்தமாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட 4 விடயங்களை கடைபிடித்து வரும்போது கூடிய அளவான பாதுகாப்பு கிடைக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை தவிர வேறு ஏதாவது ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறீர்களா டாக்டர்? இப்ப நீங்க வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்ன்றதான் பார்க்கணும். அந்த 4 முறைகள் அதை நீங்க இப்ப மாஸ்க் பாவிக்கிறது கூட இப்ப கிட்டடியில தான் மாஸ்க பாவிக்க சொல்லி அதை அறிவுறுத்தப்பட்டிருந்தது வேற நாடுகள் முதல். அது வந்து முக்கியம். நீங்க வெளியில போற நேரம் மாஸ்க் பாவிங்கோ. அதே நேரம் உங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்குன்னு ஒரு சந்தர்ப்பங்கள் ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டா நீங்க மாஸ்க் பாவிங்கோ. இந்த உங்களோட சிம்டம்களை கவனிங்க. முதலாம் காய்ச்சல் வந்து ஒரு 80-90% காய்ச்சல் இருக்கு, உடம்பு நோ, மற்றது இருமல்கள், அப்படி அந்த தொண்டை நோக்கள் இருந்தா நீங்க வந்து மாஸ்க் அணிஞ்சு உங்களை வந்து உங்களோட வீட்டுல ஐசோலேட் பண்ணி இருங்க. மெட்டாக்களை விட 6 அடி தள்ளி நீங்க பாவனைக்குரிய சாமான்கள் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்க வச்சிருக்க வேணும். உங்களோட இதுல இருந்து மெட்டாக்குல இருந்து விலகியே இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட குடும்பத்துல இருக்க மெட்டர்களுக்கு பெறாம தடுக்கலாம். குடும்பத்துல மெட்டாக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் வந்து 10-15% என்று சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து இந்த முறையில கடைபிடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க வந்து மெட்டாக்களுக்கு பரவுறதுக்கு உங்களுக்கு பரவாம நீங்க தடுக்கலாம். இப்ப சொல்லுவாங்க உடுப்புகளை வந்து நீங்க உடனேயே நீங்க துவைச்சு சோப்பு இதுலயே துவைங்க. ஹாட் வாட்டர் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க சோப் அண்ட் வாட்டர் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேட் லேயரை வந்து அது உடைக்கிறபடியா அது வந்து பெரிய உதவியா இருக்கும். மற்ற வந்து இருமுறை நேரம் நீங்க வந்து மேஸ்க் போட்டு நீங்க சொன்ன மெட்டாக்களுக்கு பரவாது. அப்படியான முறையில நீங்க கையாண்டால் நீங்க வந்து இதை வந்து நீங்க தவிர்க்கலாம். அதே நேரம் வந்து நான் சொன்ன மாதிரி வீட்டுல இருக்க நேரம் கூட இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்கு சாப்பாடு, ஆக்டிவிட்டி, நல்ல நித்திரை, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து வந்தாலும் உங்களுக்கு போராடக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க இன்னொரு ஸ்டடி செய்து கொண்டிருக்கோம் சொன்னா விட்டமின் C, ஜிங்க் போன இதுகள் வந்து ஓரளவு உங்களோட இம்யூனிட்டியை கூட்டுறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கலாம். ஆனா இதுவரையும் ப்ரூவ் பண்ணப்பட இல்லை. அதுகளை வந்து நாங்க நார்மலாவே கோல்ட் வந்தா விட்டமின் C, தேசிக்காய் தண்ணி அதில் குடிக்கிற தண்ணிகள் இருக்குது எங்களுக்கு. அதுகளை வந்து நீங்க செய்யறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியான இதுல தொடர்ந்து செய்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஆமாம், இதிலே அந்த எங்களுடைய உமிழ்நீரிலே இருக்கக்கூடிய துவால்கள் இந்த வருத்தம் ஏற்படும் போது அதன் மூலமாக பரவக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு என்று குறிப்பிட்டீர்கள். இந்த துகள்கள் எந்த விதமான சர்ஃபஸ், எந்த விதமான இடங்களிலே விழும்போது எவ்வளவு காலம் உயிர் வாழக்கூடியதாக இருக்கின்றது என்பது பற்றிய விவரம் தெரியுமா டாக்டர்? இது சம்பந்தமான ஒரு ஆய்வு வந்து இப்போ போன மாசம் ஒரு வீக்குக்கு 1 வீக்குக்கு முதல் வந்து நியூ இங்கிலாந்து ஜேர்னல் என்ற ஒரு இதுல வெளியிட்டு இருந்தவங்க சில காரணங்கள்ல தங்கி இருக்கும். சூரிய வெளிச்சம், அந்த எவ்வளவு ஹியூமிடா இருக்குது, அப்படியான எவ்வளவு கோல்டா இருக்குன்றதுல தங்கி இருக்கும்.
நார்மலா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கார்ட்போர்ட் அப்படியான இடங்கள்ல 12 தொடக்கம் 24 மணித்தியாலம் இருக்கலாம். இப்ப பிளாஸ்டிக் ஒரு மெட்டல்ஸ் அப்படியான இப்ப டோர்நாப்ஸ், நீங்க ஷாப்பிங் கார்ட், அது போனுகள்ல வந்து உங்களுக்கு 72 மணித்தியால 3 நாட்கள் வரையும் இருக்கலாம். ஆனா என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு இந்த வைரஸ் வந்து அந்த வைரஸ் லோடுன்னு சொல்லுவாங்க, எவ்வளவுக்கு அந்த வைரஸ் இருக்கிறது அறிஞ்சாலும் இந்த லோட் வந்து குறைவா தான் இருக்குது. அப்ப அதாலதான் இந்த எப்படியோ இந்த வைரஸ் வந்து இருந்தாலும் இந்த தன்மை வந்து குறைவா இருக்குது பரவுறது. நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அப்படியான இடங்களை நாங்க டச் பண்ணின அப்படி நீங்க டச் பண்ணீங்கன்னா சானிடைசரோ ஹேண்ட் வாஷிங் செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பரவாது. நீங்க பயப்பட தேவையில்லை. அப்படியான இடங்களுக்கு நீங்க ஷாப்பிங் போகக்குள்ள நீங்க டச் பண்ணி நீங்க சொன்னா உடனே ஹேண்ட் சானிடைசர் பாவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு திருப்பி பரவாது. அதே நேரம் நீங்க மாஸ்க போட்டீங்கன்னா நீங்க டச் பண்ணினாலும் நீங்க உங்களுக்கு அந்த வைரஸ் பரவாதுன்னு சொன்னா நீங்க வந்து உங்களோட கையால உங்களோட முகத்துக்கு கொண்டு வந்தா தானே அதை பரவ போகுது. அப்ப சர்ஃபஸ்ல இருந்தாலும் உங்களோட நடவடிக்கையில இந்த வைரஸ் தொற்றுதலை நீங்க வந்து கொண்டு வரலாம், குறைத்துக் கொள்ளலாம். நன்றி டாக்டர், நன்றி. மிக விளக்கமாக சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். இப்ப இந்த கொரோனா வைரஸை தவிர்த்து எங்கட லங்ஸ், எங்கட சுவாச பை எப்படி ஆரோக்கியமானதாக ஹெல்த்தியாக வைத்திருக்கலாம்? அது ஒரு நல்ல கேள்வி. இப்ப அதைத்தான் நான் முதல் சொன்ன மாதிரி இப்ப லங்ஸ் இந்த ஹெல்த் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க இப்ப நான் சொன்ன அந்த 4 விஷயங்கள் வந்து இந்த ஹெல்த்தி இம்யூனிட்டிக்கு. இது வந்து எக்ஸசைஸ். எவ்வளவுக்கு நீங்க எக்ஸசைஸ் செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மூச்செடுத்து எக்ஸசைஸ் செய்யக்குள்ள உங்களுக்கு லங்ஸ் வந்து அந்த அளவுக்கு விரிவடைஞ்சு அது வந்து ஒரு பிரச்சனை வர்ற நேரம் அது வந்து கூட உங்களுக்கு பாதிப்படையாம இருக்கும். நீங்க எக்ஸசைஸ் வந்து நிச்சயம் நீங்க மூச்சு பயிற்சி, யோகா இதுல வீட்டுல இருந்து கூட செய்யலாம். அதே நேரம் உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அதுகள்ல வந்து நீங்க உங்களோட இம்யூனிட்டியை கூட்டலாம். நித்திர ஒரு முக்கியமான காரணம். அடுத்த ஸ்ட்ரெஸ். இந்த 4 விஷயத்தை நான் திருப்பி சொல்லுவேன். அந்த ஹெல்த், லங் ஹெல்த்துக்கு வந்து இப்போதைக்கு ஜெனரல் ஹெல்த், சாதாரண உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து இது ஒரு முக்கியம். இது ஒரு பாடமா இருக்கட்டும். எங்களுக்கு இப்படியான பழக்க வழக்கங்கள் வந்து நாங்க தொடர்ந்து கடைபிடிச்சு எங்களை எல்லா விருத்தமான வருத்தங்களையும் நாங்க வந்து தாங்கக்கூடிய சக்தியும் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு வளர்க்கக்கூடிய இருக்கு. உதாரணமா வந்து நாங்க சாப்பாடு பழக்கம் வந்தோம் இரவையில, முக்கியமா இரவு சாப்பாடு பழக்கம் வந்து 9-10 மணிக்கு சாப்பிட்றத விட 6-7 மணிக்கு சாப்பிட்டு நீங்க 3 மணி நேரத்துக்கு பிறகு நித்திரை ஓடுறது ஒரு நல்ல பழக்கம். நம்மளோட நித்திரையும் உங்களுக்கு வரும். என்னன்னு சொன்னா நீங்க உடனே சாப்பிட்டு படுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பயன்பாடு அடையக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் வந்து உடம்பு செய்து கொண்டிருக்கும். இப்ப அது வந்து என்ன சொன்னா அவ்வளவு வந்து உங்களை ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொன்னா அவ்வளவு கொழுப்புகளும் உங்களோட உடம்புல படியும். அதால உங்களுக்கு நிறைய வருத்தங்கள் வரும். இப்ப இப்படியான பழக்க வழக்கங்களை கையாண்டிங்கன்னு சொன்னா உங்களோட லங் ஹெல்த்தையும் ஜெனரல் ஹெல்த்தையும் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்தது டாக்டர், இப்ப இருதயத்தை மாற்று சத்திர சிகிச்சை செய்வது போல லங்ஸையும் அப்படி டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாமா? லங் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம். இப்ப நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நுரையீரல் சம்பந்தமான டாக்டரும் நான் வந்து ஐசியூ ஸ்பெஷலிஸ்டும் கூட. ஸோ அப்ப நாங்க இப்படியான பேசி நிறைய பாக்குறது. லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்து செய்யறது மோஸ்ட்லி வந்து வேற காரணங்களுக்காக டிரான்ஸ்பிளான்ட் செய்யறது. லங் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம், 2 லங்கையும் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம். காமனான காரணங்கள் லங் டிரான்ஸ்பிளான்ட் செய்யற காரணம் என்னச்சுன்னா இந்த இடியோபேத்திக் பல்மனரி ஃபைப்ரோசிஸ் சொல்லுவாங்க. லங் ஃபைப்ரோசிஸ் வாரது, மற்றது சிஓபிடி சொல்ல பேஷண்ட்கள், அப்படியானாக்கள் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லி வேற காரணங்களுக்கான கூட செய்யறது. ஆனா இந்த COVID-19 வந்து மெயின் பிரச்சனை சொன்னா இந்த வைரஸ் வந்து 7-8 நாளைக்கு பிறகுதான் இந்த மூச்சடை கஷ்டமா வந்து இப்படி பிரச்சனை வருது போல ARDS சொல்லி சொல்றது. அது என்னத்தால வருதுன்னு சொன்னா எங்களோட உடம்பு அந்த வைரஸுக்கு எதிராக கூட ஓவரா வந்து எங்களோட உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணிடுச்சு. அதால வந்து இன்ஃபிளமேஷன் வருது. அப்ப இந்த வைரஸை விட இந்த உடம்பே அதை கூட கொண்டு வரதாலதான் இந்த வருத்தம் வருது. அப்ப இந்த வருத்தத்தை நாங்க என்ன சொன்ன ரெஸ்டிங் அப்ப அந்த மெக்கானிக்கல் வென்டிலேஷன் அந்த பிரீதிங் மெஷின் வந்து என்ன செய்யும்னு சொன்னா அது ஒரு சப்போர்ட்டிவ் கேர் தான். பிரீதிங் மெஷின் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை. உங்களோட அது வந்து அந்த நேரம்
காலத்தை டைமை வந்து உடம்புக்கு கொடுத்து அந்த உடம்பு தான் அந்த ஹீல் பண்ணும் அந்த வைரஸையும் அந்த இன்ஃப்ளமேஷனையும். அப்ப அதுக்குரிய சப்போர்ட்டிவ் கேர் தான் அந்த பிரீதிங் மெஷின். அப்ப அந்த டிரான்ஸ்பிளான்ட் செய்யற அளவுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸுக்கு தேவைப்படையில அந்த அப்படி செய்ய மேலாது. இனிஷியல் ரீசன் அந்த காரணத்துல என்னன்னு சொன்னா இன்ஃபெக்ஷன் அதுகள் இருந்தா நீங்க இன்னொரு ஆளோட லங்ஸை போட்டீங்கன்னா அந்த லங்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன். நான் அது பொதுவாகத்தான் கேட்டேன். நான் அடுத்தது இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில மற்ற நாடுகளை விட கொரோனா வைரஸ் பரவினது குறைவா இருக்கிறதோ? இப்போதைக்கு குறைவா தான் இருக்குது. பல காரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து இவ்வளவுக்கு வைரஸ் வந்து டெஸ்டிங் செய்யாதபடியா கன பேருக்கு வந்தும் இவ்வளவுக்கு வந்திருக்கிறோ என்று சொல்லி எங்களுக்கு தெரியல. அடுத்த காரணம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த இப்ப இன்னும் அதுக்கு ப்ரூவ் இல்ல, அதாவது ஆய்வுகள் இன்னும் மேற்கொண்டதுக்குரிய சரியான முடிவுகள் இல்ல. என்ன சொன்னா வெப்பநிலை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா இப்ப இலங்கை இந்தியால வந்து பரவினாலும் இங்கே மற்ற நாடுகளை குளிர் நாடுகளை பரவின அளவை விட தன்மை குறைவாத்தான் இருக்குது. அந்த வெப்பநிலை இப்ப 70% மேல வெப்பநிலை இருக்கிறது. இந்த ஹியூமிடிஃபிகேஷன் கூடவா இருக்கு இந்த இடங்கள்ல வந்து இந்த பரவிட தன்மை குறைவா இருக்கு. ஆனா அதுக்குரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் சரிவான முடிவு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து இப்ப இந்தியால ஆராய்ஞ்சிருக்கணும் இப்ப பிசிஜி வேக்சின் சொல்லி இப்ப நீங்க இலங்கையில இருக்கிற நேரம் வந்து தடுப்பூசி வந்து உங்களை போட்டிருப்பாங்க டிவி வராம இருக்கிறதுக்கு. அப்படியான தடுப்பூசி போட்டாக்களுக்கு வந்து இந்த வருத்தம் வந்து சிறியரா வரையிலேன்னு சொல்லி நம்ம அதுக்குரிய இன்னும் further ஸ்டடிஸ் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு என்னத்தை உங்களுக்கு சொல்லுதுன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து ஒரு வேக்சினை கொடுத்து அதை நீங்க உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி வச்சிருந்தா மற்ற வைரஸ்களுக்கு உங்களுக்கு ஒரு பாக்டீரியாக்கோ வைரஸுக்கோ உங்களுக்கு நோய் வரவுக்குள்ள உங்களை தாங்குற சக்தி அதுக்கு எதிர்ப்பு சக்தியில நீங்க உங்களோட உடம்பு வந்து வந்திருக்குது. அப்படியான இதுகள் வந்து இப்ப சில நாடுகள் வந்து அவங்களோட பிள்ளைகள் வந்து மண்ணில விளையாடுகினோம் எல்லா இடத்துலயும் விளையாடுற நேரம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இயற்கையாவே சில நாடுகள்ல இருக்குது. அப்படியான காரணங்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்குரிய சரியான விளக்கம் வந்து இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஆமாம், அந்த வெப்பநிலை ஒரு காரணமாக கூட கருத்தில் கொள்ளக்கூடியவாறு தான் அங்கே எண்ணிக்கைகள் தெரியப்படுத்துகின்றன. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல எத்தனை பேர் அந்த பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது கூட ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இந்த கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ் தாக்கம் இந்த ஆஸ்மா அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்களுக்கு இலவாக பரவக்கூடியதாக இருக்கின்றதா? அப்படியானவர்களுக்கு வந்தால் அதற்கான வழிமுறை என்ன? இப்ப இது ஆஸ்மா அந்த சிஓபிடி ஆன ஆக்களுக்கு இந்த வருத்தம் வந்தா அவைகளுக்கு வந்து நார்மலான ஆக்களை விட அவைகளுக்கு பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். அவைகளுக்கு முதல்லயே ஒரு லங்ஸ்ல பிரச்சனை இருக்கிறபடியா. ஆனா இப்ப நீங்க ஆய்வுகளின்படி அவைகளை விட இருதயம் வருத்தம் சம்பந்தமான ஆக்கள் தான் கூட பாதிக்கப்பட்டிருக்கணும். நான் சொன்ன மாதிரி பிளட் பிரஷர் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற ஆக்களுக்கு. ஆனா லங் ப்ராப்ளம் இருக்கிற ஆக்களுக்கு நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு நார்மலை விட அது ஒரு பாதிப்பா இருக்கும். ஆனா இப்ப நீங்க சும்மா ஒரு ஆஸ்மா உங்களுக்கு நீங்க ஒரு இன்ஹேலர் மாத்திரம் தான் எடுக்கிறீங்க, மற்றபடி உங்களுக்கு ஆஸ்மா நல்ல கண்ட்ரோலா இருக்குன்னு சொன்னா நிதனைச்சு பயப்படணும் இல்ல. இதுக்கு சொன்னா அது ஓகேயா இருக்கும். ஆனா இப்ப நீங்க சிவியரான லங் ப்ராப்ளம் இருக்கிற ஆக்களுக்கு இப்படி வந்தா வந்து கஷ்டம்தான். இப்ப இது வந்து இப்போ உதாரணமா ஃப்ளூவோ என்ன வயசு வந்தாலும் ஒரு நிமோனியாவோ என்ன வந்தாலும் அவைகளுக்கு பிரச்சனை என்ன சொன்னா அவைகளுக்குரிய இந்த ரிசர்வ்னு சொல்லுவாங்க அவையில நோய் இது வந்து குறைவா தான் இருக்கு. இப்ப நாங்க நார்மலா அவையில் ஆஸ்மாவோ சிஓபிடியோ ட்ரீட் பண்ற மாதிரி தான் அவையில் ஐசிக்கு வந்தாலும் ட்ரீட் பண்ணுவோம். வேற சப்போர்ட்டிவ் கேர் வந்து இதுக்குரிய கோவிடுக்கு வர சப்போர்ட்டிவ் கேரை கொடுக்க வேண்டி இருக்கும். டயபெட்டிக்காரரையும் இது கூட பாதிக்கிறதோ? டயபெட்டிக்காரனையும் இது கூட பாதிக்குது. என்னன்னு சொன்னா டயபெட்டிக் வந்து
எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அவைகளுக்கு குறைவு. எல்லா விதமான வருத்தங்களும் அவைகளுக்கு அதிகமா வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து நார்மலான ஆக்களை விட கூட. அதாலதான் டயபெட்டிக் ஆக்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு. டயபெட்டிக் கண்ட்ரோலா இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல, கண்ட்ரோல் இல்லாம ஆக்களுக்கு இன்னும் கூட ரிஸ்க் இருக்குது. ஆனா இப்ப அதுகள் வந்து இப்ப சில விஷயங்களை வந்து எங்களுக்கு டயபெட்டிக் இருந்தா அது ஒன்றும் செய்யலாம், மாத்தலாம். இந்த நேரத்துல நாங்க வந்து செய்ய வேண்டியதால அதை கண்ட்ரோலா வச்சு அதுக்குரிய எங்களுக்கு இம்யூனிட்டியை நாங்க கூட்ட வேண்டிய இதுகளை வந்து நான் முதல் சொன்ன மாதிரியான இதுகளை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா நீங்க கண்டினியூவா இதை செய்யலாம். அப்படித்தான். ஆனா அதுக்குரிய வேறொரு ஆய்வுகளை செய்து சில சிறியவான பேஷண்ட்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப முதல் இப்படியான கொரோனா வைரஸ் வந்தாக்கள பிளட் எடுத்து அதுல இருந்து பிளாஸ்மான்ற ஒரு பகுதியை எடுத்து அது வந்து ஆன்டிபாடி இருக்கு அந்த இதுல அதை வந்து என்ன சொன்னோம்னு சொன்னா நாங்க அந்த ஆக சிவியரான கிரிட்டிக்கலா ஒரு பாதிப்புடைய பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்க கொடுத்தா அவைகளுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதே என்னன்னு சொன்னா ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா எவ்வளவு பேஷண்ட் எடுத்து அவ்வளோத்தையும் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. அது என்னன்னு சொன்னா இப்ப இங்க அமெரிக்கால இன்னொரு இடத்துல வந்து அதை வந்து ஆய்வு கூடத்துல உருவாக்கி அதை டெஸ்ட் பண்ணி இருக்கிறோம். இனிஷியலா வந்து அது ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங்கா தான் இருக்குது. அது வந்து லைஃபா வந்து அதை பாதிக்கிறதுக்கு அப்படி உங்களுக்கு ஒரு 4-5 மாசம் செல்லும். உதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ரேபீஸ். இப்ப நான் சில நேரம் கடிச்சா ரேபீஸுக்கு வந்து உங்களுக்கு கூட ஊசி போடுற மாதிரி தான் அது சேம் அந்த கன்செப்ட் தான் இந்த கன்வலசன்ட் பிளாஸ்மான்னு சொல்லி அந்த ஆன்டிபாடியை இன்னொரு வந்தாள்ற ஆன்டிபாடி எடுத்து கொடுக்கறது. அது என்னன்னு சொன்னா அது அந்த நேரத்துக்கு தான் அது உதவியா இருக்கும். அது அந்த எல்லா மனுங்களோட ஒரு காலத்தை நாங்க வேண்டுறோம் அந்த இந்த டைமை வேண்டி. அப்ப அதே நேரம் எவரோட உடம்பு வந்து அந்த இம்யூனிட்டியை டெவலப் பண்ணி அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணி அந்த நோயை எதிர்ப்பு போராடி அதை அழிக்கும் வரைக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. டாக்டர் B1 கொஞ்சம் உதவியா இருக்குமோ? விட்டமின் B1 அது அதை பற்றி எனக்கு பெருசா தெரியல இதுவரைக்கும். அதுக்குரியான ஆய்வுகள் சம்பந்தமாக நான் ஒன்றும் கேள்விப்படையில. விட்டமின் சி, ஜிங்க், நீங்க பாத்தீங்கன்னா இம்யூன் பூஸ்ட்னு சொல்லி சில ட்ரக் ஸ்டோர்ல இருக்கு. அது வந்து சில பேர் பாவிக்கிற, சில பேருக்கு அது ஒர்க் பண்ணும், சில பேருக்கு ஒர்க் பண்ணாது. ஆனா அது வந்து இப்ப நீங்க இப்ப கடையில போனீங்கன்னா நேமா ஒரு இடத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன், யாரும் வேண்டி இருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா விட்டமின் சி, ஜிங்க் அதுகள்லாம் கூடவா இருக்கும். அதுக்குரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்குது. மற்ற இன்னொரு ஆய்வுகள் வந்து ஏன் சின்ன பிள்ளைகளுக்கு கூட வரையில்லை என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா வந்தாலும் மெயின் அவைகளுக்கு மைல்டா இருக்குன்னு சொன்னா அவைகளுக்கு இம்யூன் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி டெவலப் பண்றது கூடவா இருக்கும். அதே நேரம் வந்து அவைகளுக்கு வந்து அந்த ரிசப்டர் ஒன்று போறது குறைவா இருக்குது. அதை விட இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா மெலட்டோனின் என்ற ஒரு இது வந்து சுரக்கப்படுறது எங்க உடம்புக்கு. அந்த மெலட்டோனின் தான் எங்களுக்கு நாங்க ரிவேக்கா முழிச்சிருக்கிறது நிறவேல நித்திர ஓடுறதுக்கு காரணமா இருக்குது. அது வந்து அதிகமா சுரக்கும் பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு. அது வந்து ஒரு கொஞ்சம் ப்ரொடெக்டிவா இருக்குன்னு சொல்லி, அதாவது அது அந்த ப்ரொடெக்டிவா இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் சொல்றது சரி. ஏன்னா நான் உலக ரீதியா கவனிச்சு பார்த்தேன்னா சிறுவர்கள் இதுக்குள்ள பாதிக்கப்பட்டது மிக மிக குறைவா இருக்கு. அது என்னன்னு சொன்னா இந்த சிறுவர்கள் முழுதா பாதிக்கப்பட இல்லை படையிலன்னு சொல்லல. அது உண்மையா வந்து நிறைய சிறுவர்களுக்கு வந்திருக்குது. ஆனா எங்களுக்கு தெரியாது, என்ன நாங்க டெஸ்டிங் செய்யல. ஆனா அவைகளுக்கு வந்தாலும் இந்த சிறியரா வரையிலன்னு சொன்னா அவைகளுக்கு இப்படியான ஒரு நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கிறபடியா அந்த வந்தது ஒரு மைல்டாவோ இல்லாட்டி வந்ததும் தெரியாத மாதிரி அளவுக்கு அப்படியே போயிருக்குது. இப்ப நான் நேற்று ஒரு ஆய்வுகள் வெளியிட்டது நான் வாய்ச்ச நேரம் சைனால இருந்து நிறைய சிறுவர்களுக்கு வந்திருக்கு. ஆனா என்னன்னா எல்லாருக்குமே டெஸ்ட் பண்றக்கூடிய வசதி இருக்கு இல்ல. ஈவன் உங்களோட நாடுகள்ல கூட அப்படிதான் எல்லாருக்குமே நாங்க டெஸ்டிங் செய்யல. அப்ப அதால கன பேருக்கு வந்து எங்களுக்கு தெரியாத எவ்வளவு பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த கொரோனா வைரஸ் இருக்கத்தானே செய்யுது. இப்ப நீங்க உங்களுக்கு வந்தால் அது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 14 நாளைக்கு இருக்கலாம். அப்படி உங்களுக்கு 14 நாளைக்கு ஒரு சிம்டம்ஸும் வரையிலேன்னு சொன்னா அது அப்படியே இல்லாம போயிடும். இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து உரிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்திருக்கு.
அப்ப இன்னொருக்கா அப்படி ஒரு வைரஸ் வந்தா உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியால நீங்க வந்து பாதுகாக்கப்படுவீங்க. அதைத்தான் நான் அந்த ஆன்டிபாடியை நாங்க செக் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இந்த சமுதாயத்தை எவ்வளவு பேருக்கு வந்திருக்குது, அப்ப எவ்வளவு பேரை நாங்க ரிலீஸ் பண்ணி இந்த நோமலுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி நாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த டெஸ்டிங் வந்து உதவியா இருக்கும். அந்த ஆய்வுகள் இப்ப ஒரு நடந்து கொண்டிருக்கு முன்முறமாக. அதை எதிர்பார்க்கலாம் விரைவில். இப்பொழுது உங்களோட கடமை ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன சேலஞ்சா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இது வந்து கன பேர் கேட்டா சொல்லுவினம் இது தங்களோட ஒரு வாழ் காலத்துல வர்ற ஒரே ஒரு சேலஞ்சா இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்படி ஒரு சேலஞ்சை வந்து இந்த வைத்தியர்களோ தாதியர்களோ எதிர்ப்பு கொள்ள இல்லை. என்னன்னு சொல்ல முதல் வந்த சாஸ் கூட இந்த அளவுக்கு மில்லியன் வேற இல்லை. அதால இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு தான். ஆனா என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் இதுக்கு படிச்சது இது செய்யறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும். இது ஒரு சேலஞ்ச் எதிர்கொள்வது வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னு சொன்னால் ஒரேடியா நான் சொன்ன மாதிரி நிறைய பேஷண்ட்கள் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை விட அதுக்குரிய உபகரணங்கள் ஆள் எண்ணிக்கைகள் தான் பிரச்சனையா இருக்கும். அதே நேரம் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மாஸ்குகள், கிளவுஸுகள், கவுனுகள் அதுகள் வந்து தட்டுப்பாடுகள் வர்றதாலதான் கூட பிரச்சனைகள் சேலஞ்சுகளா இருக்குது. இதை விட இதுக்கு பயப்படுறதுண்டு இல்லை, இதை சேலஞ்ச் இதுகள் தான் சேலஞ்ச். அதாலதான் கூட இப்படியான டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து வெளிநாடுகள்ல இந்த பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். என்னன்னு சொன்னா அதுக்குரிய உபகரணங்கள் இல்லாம போயிட்டு என்னன்னு சொன்னா இவ்வளவுக்கு நிறைய பேஷண்ட் வரவுக்குள்ள எந்த ஹாஸ்பிட்டலோ அரசாங்கமோ அந்த அளவுக்குரிய இதுகளை உற்பத்தி செய்கிற இல்லைன்னு சொன்னா இது சடனா வந்த ஒரு நீட் அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்கல இவ்வளத்துக்கு வரும்னு சொல்லி. அதாலதான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தது. ஆனா இப்ப சில நாடுகள் இப்ப நான் சொன்ன மாதிரி சில பிரதேசங்கள்ல இப்போ உதாரணமா எங்களோட ஒஹாயோ எல்லாம் முதலே எல்லாரையும் பிளாக் பண்ணி ஸ்கூல் க்ளோஸ் பண்ணி செய்தபடியா அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சு கொண்டு வருது. அப்ப அது வந்து என்ன அதை அரேஞ்ச் பண்றதுக்கு உதவியா இருக்கு. இதே நேரத்துல இப்ப டாக்டர்ஸுக்கு இது ஒரு சேலஞ்சை விட அதே நேரத்துல மறுபக்கத்தால பார்த்தா இது மிகப்பெரிய ஒரு மனித குலத்துக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு சேவையாகவும் இது இருக்கு. ஆமாம், நீங்கள் சரியாக குறிப்பிட்டீர்கள். உண்மையிலேயே ஒரு வணக்கத்துக்குரியவர்களாக இவர்களைத்தான் இப்போது கடவுளாக பார்க்கும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த எங்களுடைய நோர்த் அமெரிக்கா என்று சொல்வதை விட உலகளாவிய ரீதியிலே இந்த பாதிப்பு மிக ஒரு கொடூரமான நிலையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது தான். இதுல வந்து டாக்டர்ஸ் மட்டுமல்ல தாதிகள் உட்பட அங்க வந்து தூய்மை தொழிலாளர்கள் துப்புரவு செய்யறதிலிருந்து அனைவரும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இப்படி ஒரு பாதிப்பு வரக்கூடிய இடத்துக்கு பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துக்கு தாங்கள் நேரடியாக செல்வது என்பது அது எத்தனை பேருக்கு அது முடியுமோ தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அனைவருமே அப்படியாக செய்வது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்கது. அவர்கள் தங்களை அங்க பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டு எங்களை பாதுகாக்கிறார்கள். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் சொன்னா நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லையோ நர்சிங் ஹோம்லயோ எல்லாருமே இது ஒவ்வொருத்தரும் இதுக்கு உதவியா தான் இருக்கணும். டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த இல்ல சகலரும் இதுல வேலை செய்யற எல்லாருமே உதவியா தான் இருக்கணும். எல்லாரும் தங்களோட மகத்தான சேவையை உணரக்கூடியதாக இருக்கு. ஃப்ளூவை பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து எத்தனையோ 50,000-60,000 பேர் இறக்கினோம் இந்த ஃப்ளூவால. இப்ப அது எங்களுக்கு தெரியாமையே போகுது. அது மாதிரி தான் இது வந்து உடனடியாக வந்தபடியா எல்லாரும் நாங்க பயப்படுறோம். நான் ஃப்ளூவை விட இது வந்து 30 மடங்கு வந்து சந்தர்ப்பம் கூட நீங்க சாகுறதுக்கு. ஆனா இதுவும் வந்து அதே முறையில தான் இது பரவுது. இப்ப நீங்க ஜப்பான்ல வந்து நேற்று ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இப்படியான
ஹேண்ட் ஹைஜீன், மாஸ்க் போடுறது, முகத்துல டச் பண்ணாம இருக்கிறது, ஆக்களுக்குள்ள நெருக்கடிக்குள்ள இல்லாம இருக்கிறதால அவையில் இந்த ஃப்ளூ வந்து இவ்வளவு காலம் வந்ததுக்கும் இந்த வருஷம் ஃப்ளூ வந்த அளவு வந்து சரியான குறைஞ்சிருக்குது. அப்ப இது வந்து எங்களுக்கு ஒரு பாடம் வந்து நாங்க வந்து ஃப்ளூவை கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து இதே முறையை நாங்க கடைபிடிச்சோம்டா, அதாவது ஹேண்ட் ஹைஜீன் இதுகளை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா ஒழுங்கான முறையில இந்த ஃப்ளூவை கூட நாங்க வருங்காலத்துல கண்ட்ரோல் பண்ணலாம். குறைவான ஆக்கள் இறக்கக்கூடிய நிலைகளையும் ஏற்படுத்தும். ஆமாம் ஆமாம், மிக ஒரு தெளிவான ஒரு விளக்கம். அந்த விளக்கம் என்னென்றால் நிறைய மக்கள் இந்த வெதர் மாறும்போது, காலநிலை மாற்றத்தின் போது இப்படியான அந்த சாதாரணமான காய்ச்சல், தடுமன், தலையிடி என்று சொல்லக்கூடிய இந்த இதுவர்கள் அதுகளுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்போது அப்படி பாதித்தவர்கள் மிக குறைவாக இருக்கின்றார்கள். உண்மையான விடயம் அது. இப்ப சில பேர் வந்து ரிட்டையர் பண்ணிட்டும் தாங்கள் இப்படியான ஒரு நிலைக்கு வாலண்டியரா போய் ஒர்க் பண்ணினாக்களும் எத்தனையோ பேர் இருக்கணும். எத்தனையோ பேர் மரணத்தையும் தழுவி இருக்கணும். அதற்கு எல்லாம் எங்களோட ஒரு நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்ளணும் இந்த நேரத்தில். நிச்சயமாக இது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக நாங்கள் அதை பாவித்துக் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். நேயர்களே, இணைந்து கொண்டு நீங்கள் மிகச் சுருக்கமாக கேள்விகளை கேட்பதன் மூலமாக நிறைய நேயர்கள் இணைந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எனவே மிகச் சுருக்கமாக உங்களோட கேள்விகளை முன்வையுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4162678255 என்ற இலக்கத்தினூடாக நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். 4162678255. இந்த நிகழ்ச்சியை வெளிநாடுகளிலே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் 4168483900 என்ற இலக்கத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். நேரர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகத்தமிழ் வானொலி கீதவாணி. கீதவாணியிலே இயற்கை மீண்டும் என்ற நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். ஆமாம், ஒருவர் இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம். நான் வண்ணன் பேசுகின்றேன். என்னுடைய கேள்வி, முதலாவது கேள்வி, எங்களுடைய உடலிலே 9 ஓட்டைகள் இருக்கின்றன. இந்த 9 ஓட்டைகளுக்குள்ளாகவும் இந்த நோய் பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருந்ததா என்ற காமன் வாஷ்ரூமா பாவிக்க வேண்டாம் சொல்லினோம். மற்றது இலங்கையில வந்து ரத்தத்தை ஏற்றி கூட மாற்றலாம் என்ற ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கிறார்கள் இலங்கையில. மற்றது ஏன் வந்தவர்கள் உடனடியாக இருக்கிறார்கள், இது இந்த நோய் பரவாமல் இருப்பதற்காகத்தான் உடனடியாக இருக்கிறார்களா என்ற கேள்வியை முன்வைக்கின்றேன். அடுத்தது, இலங்கையில வந்து பறவைகள் எல்லாம் கூடுதலாக கோழிகள் எல்லாம் மியூக்கஸை சாப்பிடுது. நாங்கள் துப்பினா மியூக்கஸை சாப்பிடுது. ஆனா கோழி இறைச்சி சாப்பிட சொல்லினோம், கோழி முட்டை சாப்பிட சொல்லினோம். இப்படி இந்த மியூக்கஸை சாப்பிட்ட கோழி முட்டை, கோழி இறைச்சியால எங்களுக்கு இது பாதிப்பு ஏற்படுமா அல்லது நன்மை ஏற்படுமா அந்த அறிய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி, வணக்கம். நல்ல கேள்வி. ஆனா இப்ப என்னன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க 9 ஓட்டைகள் இருந்தாலும் இது வந்து எப்படி பரவுதுன்னா ட்ராப்லெட்டால பரவுறபடியே இந்த கையால தான் கூட பரவுது. அதனாலதான் நீங்க மூக்கு, வாய், கண் தான் முக்கிய காரணங்களா இருக்குது. அதே நேரம் இந்த ரிசப்டர்ஸ் சொன்ன அந்த ரிசப்டர்ஸ் இருக்கிறதாலதான் அந்த வைரஸ் வந்து எங்களோட உடம்பு கிளத்துக்குள்ள போகுது. இந்த ரிசப்டர்ஸ் கூட வந்து இந்த மூக்கு, வாய் ஆன இடங்கள்ல இருக்கபடியத்தான் அந்த மூக்கு, வாய் அதுகளுக்கு தான் கூட பரவுது. சொல்லியிருந்தார் வந்து அந்த பிளட்டை கொடுக்குறேன்னு சொல்லி, அது சம்பந்தமான பிளட் பண்ட் இல்ல, அந்த பிளாஸ்மா நான் முதல் சொல்லி பிளாஸ்மா. இப்ப ஆக்களுக்குரிய முதல் வந்த ஆக்களுக்குரிய இந்த பிளாஸ்மா என்ற ஒரு இதை எடுத்துத்தான் அதை கொடுத்தோம்னு சொன்னா அவைகளுக்கு வந்து ஒரு இனிஷியல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற அளவு குறைவா இருக்கு. சொன்னா அந்த ஆன்டிபாடி வந்து அந்த வைரஸை தாக்கி அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். அதாலதான் இந்த பிளாஸ்மாவை கொடுக்கறது வந்து உதவியா இருக்கு. மற்ற இந்த கோழி இறைச்சியை பற்றி கேட்டிருந்தவர், அந்த அனிமல்களுக்கு இப்ப 2-3 அனிமல்களுக்கு வந்திருக்குது. நாய், இப்ப நியூயார்க்ல இந்த புலி ஒன்றுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது சம்பந்தமான வேற எவ்வளவுக்கு அந்த வைரஸ்கள் வந்து இப்படி அந்த அனிமல்ல தாக்கத்தை ஏற்படுத்த சொல்லி இன்னும் ஆய்வுகள் பெருசாக வரவில்லை. உதாரணமா நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, இப்ப இந்த வைரஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இது வந்து வேற அனிமல்ல இருந்திருக்கு, பேட்ல இருந்திருக்கு. ஏன் இவ்வளவு காலம் மனுஷனுக்கு வரையிலன்னு சொன்னா அந்த வைரஸ் வந்து மாற்றம் அடையும். பெங்கோலின் என்ற ஒரு அனிமலுக்கு போய்தான் அந்த அனிமல்ல இந்த மாற்றம் அடைஞ்சுதான் திரிவடைந்து எங்களோட மனுஷனுக்குள்ள வந்திருக்குது. அதுல 2 விதமான ஸ்ட்ரெயின் வந்திருந்தது, எல் ஸ்ட்ரெயின், எஸ் ஸ்ட்ரெயின் சொல்லி.
ஆனா இப்ப வந்து குமனா இருக்க வந்து எஸ் ட்ரெயின் சொல்லி அதுதான் வந்திருக்குது. இப்ப இந்த மியூக்கஸ சாப்பிட்டாலும் மியூக்கஸ் வந்து உண்மையா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மியூக்கஸ்ல வந்து அந்த குமனா வந்து அந்த சளியில வந்து கூடுதலான வந்து இறந்த உடல் அந்த லங்ஸுக்குரிய நுரையீரல்ல இருந்த இறந்த பாகங்கள்லாம் கூடுதலா இருக்கும். வைரஸ் வந்து இருக்கும், ஆனா குறைவா இருக்கலாம். ஆனா அதை சாப்பிட்றதால உடம்புக்குள்ள போக்குள்ள அந்த ஆசிடுகள் அதுகள் சமன்பாடு அடைஞ்சு வரவுக்குள்ள எந்த அளவுக்கு வைரஸ் வந்து அதை தொற்றும் அதை பாதிக்கும்னு சொல்லி தெரியல. ஆனா சந்தர்ப்பம் வந்து சரியான குறைவா தான் இருக்கும். அதுக்குரிய ஆய்வுகள் அப்படி சொல்ல தெரியாது எங்களுக்கு. ஆனா நிச்சயமா முட்டை சாப்பிட்ற அளவுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்காது. இப்ப கோழி வந்து உண்மையா இந்த கோழி வந்து ஒரு டிசீஸ் இல்லாம இருக்கும்னு சொன்னா, இந்த வருத்தம் இல்லாத கோழின்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்குரிய ஆய்வுகள் வந்து பெரிய ப்ரூவ் பண்ண இல்லை. ஆனா இன்னும் இந்த அனிமலுக்குரிய இதுகள் நடந்து கொண்டிருக்குது. இப்ப ஒரு இதை சயின்டிபிக்கா திங்க் பண்ணி பார்த்தா பெரிய சந்தர்ப்பம் வந்து அதை சாப்பிட்றதால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றது இன்னொரு கேள்வி அங்கே முன்வைத்திருந்தார். உடல்களை இந்த வருத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவுடன் உடனடியாக எரிக்கின்றார்கள். அது ஏன் அப்படி செய்கின்றார்கள் என்பதை பற்றி கேட்டிருந்தார். அந்த உடல்ல ஏன்னு சொன்னா இப்ப நீங்க அந்த வைரஸ் வந்து நாங்க 14 நாளைக்குள்ள இருந்தாலும் அந்த வைரஸ் இன்னும் வந்து அந்த உடம்புல இருந்து கூடுதல் காலங்கள் இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப அந்த உடம்பு வந்து நாங்க சும்மா வந்து தாட்டா அந்த இடத்துல வந்து அந்த வைரஸ் வந்து இருக்கலாம் என்ற ஒரு சந்தர்ப்பங்கள் அதோடைய ஒரு ஊகதான் இருக்குது. இப்ப அனிமல் வந்து நீங்க செத்தாலும் நீங்க அதைத்தான் செய்வீங்க. இப்ப அதாலதான் இந்த வைரஸ் வந்து ஸ்டில் எவ்வளவுக்கு இருக்குமோ என்று சொல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க அதை பரவ தடுக்கணும் என்றதுக்காக எரிச்சோம்னு சொன்னா இந்த வைரஸ் 100% அது அழிஞ்சிடும். அது ஒரு சரியான முறையா இருக்கும் என்றதுக்காகத்தான் அவைகள் வந்து இப்போதைக்கு இந்த வைரஸ் அந்த இறந்த உடல்களை உடனே எரிக்க சொல்லி அறிவித்திருக்கிறேன். நன்றி டாக்டர். நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு நேரம் இணைந்திருக்கின்றார், அவரையும் பார்த்துக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். உங்கள் யாருக்கும் டாக்டருக்கும் வணக்கம். அவை மலேரியா டேப்லெட்ஸ் குளோரோக்வின் ஹைட்ரோக்ளோரோக்வின் அந்த டேப்லெட்ஸ் எரித்ரோமைசின் அதில் யூஸ் பண்ணினோம். இல்லாம இப்போ ஓட பண்ணி மிதிக்கணும். அதால கூட சைட் எஃபெக்ட் வந்து இப்போ சில கண்ட்ரீஸ்ல இருக்கிற டாக்டர்ஸ் அதை சொன்னா இது கூடாது, இது ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் வரும், மற்றது இதுக்கு ஈஸி தான் இந்த இது கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லினோம். அதை அமெரிக்கா எல்லாம் கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணினோம். அதுதான் அது ஒரு ஃபேக்டர். மற்றது வந்து இப்ப ஏர்கிராஃப்ட் கேரியர்ல ஒரு இடம் நிற்கவும் இல்லை ஏறவும் இல்லை. அப்படி என்ன மாதிரி அங்க வந்து அந்த ஒரு அனலைசிங் போக பண்ற கேரியர்ஸ் வந்து சொல்லினோம். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கு டாக்டர். நன்றி சிவானி. முதலாவது கேள்வி வந்து ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் எரித்ரோமைசின். அது வந்து என்னன்னு சொன்னா அது மலேரியா மருந்து. அந்த மலேரியா மருந்தை வந்து இதுக்கு யோசிச்சு நம்ம என்ன சொன்னா இது நீங்க RNA வைரஸ் வந்து செல்லுக்குள்ள ஒரு கிளத்துக்குள்ளதான் இருக்கு. அதே மாதிரி மலேரியா பாத்தீங்கன்னு சொன்னா ரெட் பிளட் செல்லுக்குள்ளதான் இருக்குது. அப்ப இன்ட்ரா செல்லுல என்றபடியாத்தான் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் ஒர்க் பண்ணும்னு சொல்லி திங்க் பண்ணி அது சேர்ந்து அதுக்குரிய சரியான அது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி முழுதாக வந்து இன்னும் சொல்லப்பட இல்லை. சில இடங்கள்ல நாங்க பாவிக்க வேண்டியிருக்கேன்னு சொன்னா டிஸ்பரேட்லி வந்து எங்களுக்கு ஒரு வருத்தங்கள் அதாவது மருந்துகள் ஒன்றும் இல்லாதபடியா சிவியரான பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கிறோம். சில ரிஸ்க் பெனிஃபிட்ஸ் படி பார்த்தா. ஆனா அவர் சொன்ன மாதிரி சும்மா நோர்மலான ஆக்கள் ஒரு மைல்ட் டிசீஸா இருக்கிறாக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய இல்லாத ஆக்கள் ஈவன் ஹாஸ்பிட்டல்ல கூட சில பேர் வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லாம கொஞ்ச நாளையில வீட்டை போற ஆக்களுக்கெல்லாம் இது வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ணல இப்போதைக்கு. என்னன்னு சொன்னா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அவர் சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னா இந்த வருத்தம் வந்து என்ன சொன்னா ஆல்ரெடி நீங்க வந்து உங்களுக்கு வேற வருத்தங்கள் இருக்கிற நேரம் ஹார்ட் டிசீஸ் அதுகள் இருக்கிற நேரம் நீங்க வேற மருந்துகள் எடுப்பீங்க. இதை வந்து QTC ப்ரொலங்கேஷன் சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா இந்த மருந்து வந்து சில உங்களோட ஹார்ட்ல கடத்தல்களை வந்து மாற்றிவிடும். மாற்றி நான் நடக்கணும்னு சொன்னா ஹார்ட் வந்து துடிக்கிற தன்மை மாறி நீங்க இறக்க நேரலாம். அப்படியான ஒரு இதுகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஆனா இதை என்ன சொன்னா நாங்க ஹாஸ்பிட்டல்ல மானிட்டரிங் எல்லாம் கண்டினியூவா செய்யறபடி எங்களுக்கு தெரியும் அது எனக்கான மாதிரி செய்யலாம். அதால சில பேருக்கு நாங்க யூஸ் பண்றோம். ஆனா இது வந்து இன்னும்
சரியான முறையில ப்ரூவ் பண்ணப்படையில இது ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. இந்த 2வது கேள்வி எனக்கு வடிவா விளங்கி இல்ல இருக்கா சிவாண்ணை, இது உங்களுடைய 2வது கேள்வி விளக்கமாக இல்லை. நீங்கள் இணைப்பில் இணைந்து கொண்டு அதை மீள தெரிவிக்கலாம். இணைந்து கொள்ளும் ஒரு அடுத்த நிகழை சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஐயா, மூவருக்கும் வணக்கம். எங்களுடைய டாக்டர் ஐயா சிரமம் பாராம எங்களோட தமிழ்நாட்டில இருந்து வந்து என்ன தமிழில் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினதுக்கு நன்றி. எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், சொல்லுகிறார்கள் இது கொடுமைக்காக வந்த ஆண்டவனுடைய தண்டனை என்றும், மற்றது மாமிசம் சாப்பிடுற இந்த மிருகங்களை கொண்டு சாப்பிடுற இந்த உடலில தான் இந்த நோய் தொடர்ந்து பெருகிக் கொண்டிருக்கிறது சொல்லுவார்கள். இதிலே எது உண்மை என்று விளங்கப்படுத்த வேணும் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். இது அப்படி என்று இல்லை. இப்ப நீங்க முதல் கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாது. இது என்னன்னு சொல்லி இப்ப நீங்க இந்த இது வந்ததால சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூழல் மாசடைதல், நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. கடல் விலங்குகள் இதுகள் மாசடைகள் எல்லாமே குறைவாத்தான் இருக்கு. சில விஷயங்கள், ஒரு விஷயம் நடக்கிற நேரம் அதுக்குரிய நல்ல விஷயங்களும் இந்த உலகத்துல நடக்குது. இப்ப நீங்க அது இப்ப ஒவ்வொருத்தரும் எப்படி நீங்க அதை நம்பிக்கையோட பிலீவ் பண்றீங்களோ அதுக்கு இந்த மாதிரி தான் நம்மளோட பார்வை இருக்கும். அது ஒவ்வொருவருக்குரிய ஒரு பிலீவாகத்தான் நான் அதை கருதுறேன். 2வது கேள்வி என்னன்னு சொன்னா, அது மாமிசம் சாப்பிட்றாக்களுக்கு கூட வருது, மச்சம் சாப்பிட்றாக்களுக்கு கூட வருது அப்படின்னு சொல்லி நாங்க அறிவியலின்படி தெரியல. அந்த உங்களுக்குரிய பாவனைகள், இப்ப நீங்க சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் நம்ம சொன்ன மாதிரி எவ்வளவு நல்ல உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கூடவா இருக்கும். சில நேரம் மாமிசம் கூட சாப்பிட்றவர்கள் மரக்கறி கூட சாப்பிட மாட்டோம். அப்படியான ஆட்களுக்கு கூட வரலாம். உங்களோட வெஜிடபிள்ஸ் அதுகள் கூட சாப்பிட்ற ஆட்களுக்கு கூட நோய் எதிர்ப்பு சக்தி கூடவா இருக்கு. அது இருக்குது அப்படி. ஆனா அதாலதான் முக்கியம் இல்லை. நீங்க மற்ற உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இப்ப டயபெட்டிக், உங்களோட ஹை பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸ் இருக்கிற ஆட்களுக்கு கூட சான்ஸ் கூடவா இருக்கு. நன்றி டாக்டர், நன்றி. ஒரு வில்லங்கமான கேள்வியை விளக்கமாக நீங்கள் பதிலளித்திருக்கின்றீர்கள். நன்றி. அடுத்து இணைந்து கொள்ள நேரை சந்திக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். தொடர்ந்து பேசுவோம். நாங்களும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும் நேரத்தை தழுவி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மதியம் 1 மணி வரையும் வானிலைக்கு வருகின்றது. வேறு ஏதாவது விடயங்கள் பற்றி நீங்கள் குறிப்பிட விரும்புகிறீர்களா டாக்டர்? சொல்ல வேண்டிய கடைசி என்ன, இது நம்பிக்கையோட இருங்க. இது கட்டாயமுறை முடிவுக்கு வரும். உங்களுடைய கடமைகளை நீங்க நாங்க இதுல கதைச்சபடி உங்களோட பப்ளிக் ஹெல்த், ஒன்டாரியோ பப்ளிக் ஹெல்த், இனி அதை பப்ளிக் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லின்படி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா இது கட்டாய முடிவுக்கு வரும். கிணவே இருக்காத ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னா இப்படி இருக்கும், எவ்வளவு காலம் இது இருக்க போயிடலாம்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறபடியா எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. அதற்குரிய அந்த கடமைகளை நாங்கள் சரிவர செய்தோம்னு சொன்னா, ஒன்றாக இதை நாங்க கடைபிடிச்சோம்னு சொன்னா கட்டாயம் இதை முடிவுக்கு கொண்டு நாங்க பழைய நிலைக்கு வரலாம். அப்ப நீங்க அதுக்குரிய இதுகளை நாங்க கதைச்சதன்படி நீங்க கட்டாயம் கடைபிடியுங்கள். அது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல முடிவை கொண்டு வரும். நாங்கள் முன்பு இந்த 1918 இந்த ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்ஸா பற்றி தான் நாங்கள் ஒரு சரித்திர வரலாறு போல படித்தது. ஆனால் இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் பரவும் பொழுது நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்வுதான் இது. உங்களோட ஒரு வரலாற்றுல உங்களோட ஒரு காலத்துல, எங்களுடைய ஒரு காலத்துல ஒரு தரம் தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பத்துல நாங்க உங்களோட சமுதாயத்துக்கு சேவையாற்றக்கூடிய தன்மை இது கிடைச்சதுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இதன் மூலமாக உங்களோட தமிழ் சமுதாயத்துக்கு தெரிவிக்கக்கூடிய எங்களுடைய
முடிவுகளையும் அதில் என்ன செய்தால் இந்த இதுகளை வந்து இதை காப்பாற்றி கொள்ளலாம் என்ற சம்பந்தமான விளக்கங்களை அவருக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்ததுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்பது இன்றைக்கு பல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அது சுலபமாக சென்றடைஞ்சிருக்கும். இப்ப மற்றது நான் சொல்லுவேன்னு சொன்னா இதை கண்டு பயப்படணும் என்று இல்லை. ஆமாம், நன்றி டாக்டர். மிக இக்கட்டான இந்த நேரத்திலே எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேயர்களுக்கு இந்த விளக்கங்களை அளித்தது மட்டுமல்லாது இந்த நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் இந்த சுவாச பையின் முக்கியத்துவம் பற்றியும் நிறைய விளக்கங்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கலையத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய குருபாதம் ஐயா. அடுத்து டாக்டர் நிரோஷன் திருச்செல்வம் அவர்களுக்கு நான் கீதவாணி நேயர்கள் சார்பிலும் கீதவாணி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இன்றைய இக்கட்டான சூழலில தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நேயர்களுடன் தன்னுடைய மருத்துவ கருத்துக்களை பரிமாறியது இன்று உலக வாழ் கீதவாணி நேயர் பலரை அது சென்றடைந்திருக்கும். டாக்டரை எனக்கு அறிமுகப்படுத்தின டாக்டர் சிவானி பத்மராஜா தம்பதிகள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தற்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே இருந்து நான் எங்களை விலத்திக் கொள்கின்றோம். டாக்டர் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அதுடன் எங்களுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி குருபாதம் ஐயா. நீங்கள் அவ்வப்போது இந்த இயற்கை இயல்பு என்ற நிகழ்ச்சியினூடாக காலத்துக்கு ஏற்றவாறு இந்த துறைசார் வல்லுநர்களை இணைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக அமைப்பு தருவதற்காக உங்களுக்கு எங்களுடைய கலையத்தின் சார்பிலே நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் தம்பி NadaJeyaraj அவர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.